அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி த்தய்யிபீன் வ அஸ்ஹாபிஹி த்தாஹிரீன் ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان المجيد: بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر. قال نبينا سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. متفق عليه. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழான புகழ் அனைத்தும் புகழுக்கு சொந்தக்காரனாகிய அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. இந்த வல்ல அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் அகிலத்திற்கோர் அருட்பிளம்பாய் அவனியில் வந்துதித்த உயிரிலும் உயிரான உயிருக்கும் மேலான உத்தம நபிநாதர் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் பரிசுத்த வாழ்வை அவ்வப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லவர்கள், சாலிஹீன்கள், இன்னும் இந்த சங்கை மிகு லைலத்துல் கத்ரினுடைய இரவில் வீற்றிருக்கும் நம்மவர்களின் மீதும் வெளியில் இருப்பவர்களின் மீதும் உலக முஸ்லிம்களின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் குறைவின்றி நின்று நிலவட்டுமாக. ஆமீன். ஆல்ரெடி எல்லாம் 6 வானத்துக்கு போன மாதிரி இருக்கு. அஜர்த்து வேற 1 மணி நேரம் புரியாத பாஷையிலேயே தொழுக வச்சுட்டு போயிட்டாரு. இவர் புரிய பாஷையில என்ன இருக்க போறாரோன்னு நினைச்சிட வேண்டாம். இன்ஷா அல்லாஹ் தேவையான ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித வர்க்கங்களை படைத்து அவர்கள் செம்மையாக இருப்பதற்காக வேண்டி, சீர் பெறுவதற்காக வேண்டி சில கட்டளைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விதித்தான். உறுதியாக சொல்ல வேண்டும் என்றால், மார்த்தட்டி பேச வேண்டும் என்றால், இந்த உம்மத்தே முஹம்மதியா நாம் இருக்கிறோம் அல்லவா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேறு எந்த சமூகத்திற்கும் கொடுக்காத மிக உயர்ந்த சாலச்சிறந்த சிறப்புகளை இந்த உம்மத்தே முஹம்மதியாவிற்கு நமக்கு தந்திருக்கிறான். இந்த உம்மத்திற்கு பெயரே உம்மத்துர் ரஹ்மா, அருளின் உம்மத் என்று சொல்லுவார்கள். ஏன்னா மிஅராஜில் பெருமானார் இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், நாயகமே, உங்களுடைய சமூகத்திற்கு ஒரு 3 விஷயங்களை குறைத்து விட்டேன். 3 விஷயங்களை குறைத்து விட்டேன். முதலாவது, அகல்லுல் உமர், வயது கம்மியாக்கிட்டேன். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், அதற்கு முன்னால் இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன்ற எல்லா நபிமார்களின் காலத்திலும் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் 900, 1000 என்று நீண்டு கொண்டே இருக்கும். 100க்கு கம்மிலாம் யாருமே கிடையாது. நாயகமே, உங்களுடைய சமூகத்திற்கு அகல்லுல் உமர், உமரை குறைத்து கொடுத்திருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், லி அல்லாஹ் யذنب கஸீரா. நாயகமே, உங்களுடைய சமூகம், இந்த உம்மத்தே முஹம்மதியா அதிகம் பாவம் செய்துவிடக் கூடாது என்பதற்காக வயசை குறைச்சிட்டேன் யா ரசூலல்லாஹ் என்றான். இரண்டாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், நாயகமே, அடுத்து ஒரு விஷயத்தை குறைச்சிருக்கேன். நக்ஸல் மால், பொருளாதாரத்தை குறைத்து வைத்திருக்கிறேன். பொருளாதாரத்தை குறைத்து கொடுத்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? நாளை மஹ்ஷரில் யாரும் யாருக்கும் உதவ முடியாத நிலையில் பெற்ற தாய் தந்தையை பார்த்து பிள்ளை ஓடுவான்,
தன்னுடைய மனைவியை பார்த்து ஓடுவான், பெற்றெடுத்த பிள்ளைகளை பார்த்து ஓடுவான். குர்ஆனும் கூறும் வார்த்தைகள், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீ. அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? தன் சகோதரனிடத்தில் இருந்து மனிதன் விரண்டோடுவான். வ உம்மிஹி வ அபி, தன்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையரிடத்தில் இருந்து விரண்டோடுவான். வ ஸாஹிபதிஹி வ பனி, தான் ஆசையாசையாய் மனம் முடித்த மனைவி இடத்திலிருந்து ஓடுவான், தான் கனவு கன்று பெற்றெடுத்த பிள்ளை இடத்திலிருந்து ஓடுவான். அந்த நாளையில் நாயகமே, உங்களுடைய சமூகம் கேள்வி கணக்கால் நீண்டுவிடக் கூடாது நாயகமே, அதனால பொருளாதாரத்தை கம்மி பண்ணி கொடுத்திருக்கிறேன். மூன்றாவது பெருமானாருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய சமூகத்தை தான், இந்த உம்மத்தே முஹம்மதியாவை தான் உம்மத்துகளில் கடைசி உம்மத்தாக ஆக்கியிருக்கிறேன். 1,24,000 நபிமார்கள், ரசூல்மார்கள், எந்த கூட்டத்திற்கும் இல்லாத சிறப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த சமூகத்தை நாயகமே நான் கடைசியாக ஆக்கியிருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், உங்களுடைய சமூகம் கபரில் நீண்ட நாள் வாழக்கூடாது, கபரில் நீண்ட நாள் வாழக்கூடாது என்பதற்காக வேண்டி நாயகமே உங்களுடைய சமூகத்தை கடைசியாக ஆக்கியிருக்கிறேன் என்கிறான். என்றால் இந்த இடத்துல 3 விஷயம் நம்ம பார்க்கிறோம். வயது குறைவு, பொருளாதார குறைவு, கபரில் நீண்ட ஆகிர் உம்மத். இந்த 3ற்கும் அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் இந்த உம்மத்தின் மீது வைத்த நேசம். இந்த உம்மத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேசிக்கும் விதம், அருளை அள்ளி கொடுக்கிறான், அருளை அள்ளி பொழிகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கூட்டத்தார்களுக்கு 50 வக்து தொழுகைகள் கடமை. 50 வக்து, ஒரு நாளைக்கு 50 வக்து. அல்லாஹ் அக்பர். பாவம் அந்த சமூகம். ஒரு நாளைக்கு 50 வக்து கடமை. தவறு செய்து விட்டால், இரவில் தவறு செய்தால் பகல்ல வீட்டு வாசல்ல எழுதி வைக்கப்பட்டிருக்கு, இவர் இன்னைக்கு நைட் இந்த பாவத்தை செஞ்சாருன்னு. அடுத்து அந்த பாவத்திற்கான தௌபா என்னன்னு எழுதி வச்சிருக்கும். குர்ஆனின் கூற்றில் தவறு செய்து விட்டால், ஒரு அடியான் தவறு செய்து விட்டால் தன்னைத்தானே கொலை செய்து கொள்ள வேண்டும். தௌபா உங்களுக்கு அதுதான். தௌபா பனி இஸ்ரவேலர்களுக்கு அதுதான். ஜகாத் 125%, 25% ஜகாத்து கொடுக்கணும் அவங்க. அல்லாஹ் நமக்கு எவ்வளவு லேசாக்கி வைத்திருக்கிறான். 100ல் 2.5%, 100% அந்த சமூகத்திற்கு 125% அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜகாத்தை கடமையாக்கி இருக்கிறான். இந்த எல்லாவற்றையுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்தே முஹம்மதியாவிற்கு இலகுவாக ஆக்கிவிட்டான். 50 வக்து தொழுகை கிடையாது. தவறு செய்தால் வெளியில் பார்ப்பவர்கள் அல்ல, வெளியில எழுதிலாம் வைக்க மாட்டான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நாயகத்தின் சமூகம் உயர்நிலையை, உச்சநிலையை, சுவனத்தை அடைவதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்த ஏற்பாடு இது அத்துணையும். 50 வக்து கடமை அல்ல, 5 வக்து தான். நீங்கள் அதை தொழுதால் 50 வக்து தொழுத நன்மை கிடைக்கும். ஒவ்வொரு தொழுகைக்கும் 10 நன்மை, ஒவ்வொரு தொழுகைக்கும் 10 நன்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறான். என்றால் இந்த உம்மத் ரஹ்மத்தால் சூழ்ந்த உம்மத், ரஹ்மத்தால் சூழ்ந்த உம்மத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறித்து நாம் கேள்விப்படுவோம். பெருமானார் எங்கேயுமே தனக்கென்று துவா கேட்டதில்லை, தன் பிள்ளைகளுக்காக வேண்டி கேட்டதில்லை, தன் மனைவிகளுக்காக கேட்டதில்லை. எல்லா நிலையிலும் இந்த உம்மத், இந்த உம்மத், இந்த உம்மத், இந்த உம்மத், எல்லா நிலையிலும் அரஃபா மைதானம், ஹாஜிகள் பங்கேற்கும் மைதானம், கேட்பதெல்லாம் கிடைக்கும் மைதானம், கேட்பதெல்லாம் கிடைக்கும், என்ன கேட்டாலும் கிடைக்கும். நம்முடைய ஹாஜியார் அங்க போயிட்டு அல்லாஹ் எனக்கு வீட்டை கூட, வாசலை கூட, அதை கூட, இதை கூட எல்லாத்தையும் கேட்கிறார். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு விஷயம் தெரியுமா? பெருமானாரின் பிள்ளைகளில் யாரும் 30 வயதை தாண்டவில்லை, 30 வயதை தாண்டவில்லை. பெருமானார் கேட்டிருக்கலாமே, யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆயுளை நீட்டிக் கொடு,
ரிஸ்கிலே பரக்கத்தை கொடு என்று பெருமானார் கேட்டிருக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கவில்லை. அந்த அரஃபா மைதானத்தில் நின்று யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தை நீ பாதுகாத்துக் கொடு, என்னுடைய உம்மத்திற்கு எல்லா வசதிகளையும் கொடு, என்னுடைய உம்மத்தை சிறப்பாக ஆக்கிவை என்று உம்மத்து 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 என்ற வாழ்ந்த தலைவர் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நாயகத்தினால் தான் இந்த லைலத்துல் கத்ர். இன்னைக்கு தான் லைலத்துல் கத்ரா? இந்த 27 தான் லைலத்துல் கத்ரா? பின்னாடி விளக்கம் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். இந்த குர்ஆனை இந்த லைலத்துல் கத்ர் என்னும் நிர்ணயிக்கப்படும் இரவில் நாம் இறக்கி வைத்தோம். வமா அதுராக மா லைலத்துல் கத்ர். அல்லாஹ் கேள்வி கேட்கிறான், இந்த லைலத்துல் கத்ர்னா என்னன்னு தெரியுமா? நம்ம சொல்லுவோம்ல, யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசிட்ட நீ, அந்த மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்படின்னா அவருக்கு ஒரு மதிப்பு இருக்குன்னு அர்த்தம். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள், வீட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். வீட்டு கூரையை ஏறி குதித்து இறங்கியவர்களில் உஸ்மான் ரலியல்லாஹு கொல்றதற்காக வேண்டி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவினுடைய மகனார் அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு அவர்களும் ஒருவர். உள்ள இறங்கி உஸ்மான் ரலியல்லாஹுடைய தாடியை பிடித்து விட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு கேட்டார்கள், எந்த தாடியில நீங்க கை வச்சிருக்கிறீங்க? இந்த தாடிக்கு, இந்த லஹியத்திற்கு உமர் ரலியல்லாஹு கொடுத்த மதிப்பு என்ன தெரியுமா? அந்த தாடியில நீங்க கை வச்சிருக்கீங்கன்னு சொன்ன உடனே கை எடுத்துட்டு வெளியில போயிட்டார் வீட்டை விட்டு. என்றால் ஒருவரை முக்கியத்துவப்படுத்தி சொல்வதற்காக வேண்டி நம்ம சொல்லுவோம், யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசிட்ட, யார் மேல கை வச்சிட்ட, எங்க போயிட்டு வந்திருக்க தெரியுமா என்றெல்லாம் நம்ம பேசுவோம். அல்லாஹ் அதே போன்று கேட்கிறான், வமா அதுராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர்னா என்ன தெரியுமா? லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட சாலச் சிறந்த ஒரு இரவு. இந்த சூரா இறங்குவதற்கு சபபு நுஸுல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த சூரா இறங்குச்சு? அலி ரலியல்லாஹும் உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹும் அறிவிக்கிறார்கள், பெருமானார் சஹாபாக்களுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பெருமானார் சொல்றாங்க, பனி இஸ்ரவேலர்கள்ல 4 நபிமார்கள் இருந்தார்கள். 4 நபிமார்கள் பனி இஸ்ரவேலர்கள்ல. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், ஹிர்கீல் அலைஹிஸ்ஸலாம், யூஷா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாம். இந்த 4 நபிமார்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? 80 ஆண்டுகள் தங்களுடைய வாழ்க்கையில் வெறும் இபாதத்திற்காக மாத்திரமே செலவழித்தவர்கள். ஒரு நொடி கூட அல்லாஹ்வை வணங்குவதை விட்டு வேறு சிந்தனைக்கு செல்லாதவர்கள். 80 வருஷம், அல்லாஹ் அக்பர். 80 ஆண்டு காலங்கள் முழுக்க அல்லாஹ் 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 அந்த இபாதத்தில் கழித்தவர்கள் இந்த 4 நபிமார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியத்துடன் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எப்படி 80 வருஷம் அமல் செஞ்சிருப்பாங்கன்னா எவ்வளவு நன்மையை அடைந்திருப்பார்கள், எவ்வளவு தரஜா உயர்வாக இருக்கும் அவர்களுக்கு யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிட்டாங்க, வஹியை கொண்டு வந்து விட்டார்கள். நாயகமே, உங்களுடைய உம்மத்திற்கு இந்த ஆசைப்பட்டார்களா இல்லையா, இந்த சமூகம் ஆசைப்பட்டதா இல்லையா? 80 வருஷம் அமல் செஞ்சிருந்தா எவ்வளவு உயரத்தில் தரஜாவில் இருப்பார்கள் என்று யோசித்தார்களே. அதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை, ஒரே ஒரு இரவை நாயகமே உங்களுடைய சமூகத்திற்கு தருகிறான். அதில் நின்று தொழுதால் ஒரு ரக்காத்திற்கு 1000 ரக்காத்து தொழுத நன்மை கிடையாது. ஒரு ரக்காத்திற்கு 1000 ரக்காத்து தொழுத நன்மை அல்ல, ஒரு ரக்காத்திற்கு 1000 மாதங்கள் தொழுத நன்மை. 1000 மாதங்கள் தொழுத நன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருகிறான். இதுதான் இந்த லைலத்துல் கத்ரினுடைய சிறப்பு. சரி, லைலத்துல் கத்ர்னால குர்ஆனுக்கு சிறப்பா இல்ல குர்ஆனால லைலத்துல் கத்ருக்கு சிறப்பா? அல்லாஹ் சொல்றான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். இந்த லைலத்துல் கத்ர்ல தான் நான் குர்ஆனை இறக்கி வச்சேங்கறான். இப்ப லைலத்துல் கத்ர்னால குர்ஆனுக்கு சிறப்பா? குர்ஆனால் தான் இந்த லைலத்துல் கத்ருக்கு சிறப்பு. இந்த இரவில் குர்ஆன் இறக்கப்பட்டது, அதனால் இந்த இரவு சிறப்பானது. குர்ஆனுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, யார் தன்னை சேர்த்து கொண்டாலும் அவங்கள உயர்த்திரும், அடிமையையும் தலைவராக்கும். இந்த குர்ஆன் நாஃபி இப்னு அப்துல் ஹாரிஸ் ரலியல்லாஹு
உமர் ரலியல்லாஹுவின் ஆட்சி காலத்தில் மக்காவின் பொறுப்பாளியாக இருக்கிறார்கள். உஸ்மான் என்னும் இடத்திற்கு உமர் ரலியல்லாஹு வர்றாங்க. அதே இடத்திற்கு நாஃபி இப்னு அப்துல் ஹாரிஸ் ரலியல்லாஹு வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு கேக்குறாங்க, உங்களை மக்கால பொறுப்புல வச்சேன், நீங்க இங்க என்ன பண்றீங்க? அங்க யார் இருக்கா? ஹலீஃபா அவர்களே, அங்க இப்னு அபுசா அப்படிங்கிறவரை நியமிச்சு வந்திருக்கேன். இப்னு அபுசாங்கிறவரை நாங்க நியமிச்சு வந்திருக்கேன் சொன்ன பொழுது, அவர் அடிமையாச்சே. உமர் ரலியல்லாஹு கேட்கிறார்கள், அவர்கள் அடிமையானார்களே, அவங்களை எப்படி நீங்க அந்த பொறுப்புல உட்கார வச்சிருக்கீங்கன்னு கேட்டப்போ நாஃபி இப்னு அப்துல் ஹாரிஸ் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை, ஹலீஃபா அவர்களே, ஹுவ அலமு பில் குர்ஆன், குர்ஆனை கொண்டு நன்கு அறிந்தவர், அவர் ஆலிம், குர்ஆனின் கல்வி அவரிடத்தில் இருக்கிறது, அந்த அடிமையை தலைவராக்கியதால் குர்ஆன். எல்லாமே சிறப்பு, குர்ஆனோடு சேர்ந்த எல்லாம் சிறப்பு. பலமுறை கேள்விப்பட்டிருப்பீர்கள், கொண்டு வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சய்யிதுல் மலாயிகா, எல்லா மலக்குமார்களின் தலைவர். அருளப் பெற்ற இடங்கள் ஹிஜாஸ், மக்கா மதினாக்கள். மக்கா மதினா ஊர்களில் சிறந்த ஊர், எல்லா வனமும் கிடைக்கும் ஒரு ஊர் மக்கா மதினா. நம்ம ஒரு சில இடங்கள்ல ஒரு சில பொருட்கள் மட்டும் வாங்கலாம், ஆனா அங்கதான் எல்லா பொருளையும் வாங்கலாம், எல்லாவற்றையும் வாங்கலாம். அப்படிப்பட்ட ஒரு முபாரக்கான பூமி இந்த குர்ஆனால் அது முபாரக்கானது. அருளப் பெற்ற நபி எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சய்யிதுல் அன்பியா வல் முர்சலீன், எல்லா நபிமார்களை விடவும் எல்லா ரசூல்மார்களுக்கும் தலைவரானார்கள் பெருமானார். காரணம் இந்த குர்ஆன். அருளப்பெற்ற மொழி அரபு மொழி, செம்மொழிகளில் கட்டுப்பட்ட மொழி அரபு மொழி. தமிழ் சில மொழிகளை சொல்லப்படும், அதில் அரபு மொழியும் உண்டு. என்றால் குர்ஆனோடு யாரெல்லாம் தொடர்பு வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களை எல்லாம் நிச்சயம் உயர்த்தும், நிச்சயம் உயர்த்தும். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு காரி உல் குர்ஆன், குர்ஆனை ஓதிக்கிட்டே இருப்பாங்க, ஓதிக்கிட்டே இருப்பாங்க, ஓதிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறார்கள், யா உபை, இன்னல்லாஹ அமரனி அன் தக்ரா அலையல் குர்ஆன். உபையே, உபையே, நீங்கள் எனக்கு குர்ஆனை ஓதி காட்ட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான். உபையே, ஓதி காட்டுங்கள். உபை ரலியல்லாஹு ஷாக் ஆயிட்டாங்க. நாயகமே, உங்களுக்குத்தான் குர்ஆன் அருளப்பட்டது, நீங்க தான் வஹ்யை எங்களுக்கு சொல்லுவீங்க, உங்களுக்கு நான் ஓதி காட்டணுமா, உங்களுக்கு நான் ஓதி காட்ட வேண்டுமா என்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு சம்மாக்கலி, அல்லாஹு சம்மாக்கலி. உபையே, உன் பெயரை அல்லாஹ் சொன்னான், உபையிடத்தில் சென்று நீங்கள் ஓதச் சொல்லுங்கள், ஓதுவதை நீங்கள் கேளுங்கள் என்று எனக்கு கட்டளையிட்டான் உபையே என்று சொன்ன பொழுது உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு கேட்கிறார்கள், இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற அந்த அல்லாஹ்வா, எல்லாவற்றையும் பார்க்கின்ற அந்த அல்லாஹ்வா என் பெயரை உங்களிடத்தில் சொன்னான் நாயகமே. அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்விடத்தில் பெயர் சென்றிருக்கிறது என்றால் காரணம் அல் குர்ஆன். காரணம் அல் குர்ஆன். கண்ணியத்திற்குரியவர்களை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஃபகீஹ், மிகப்பெரிய ஃபகீஹ். உமர் ரலியல்லாஹுக்கு என்ன சந்தேகனாலும் அங்கதான் வருவாங்க. உமர் ரலியல்லாஹுவிற்கு எந்த சந்தேகனாலும் அங்கதான் வருவாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுட்ட சிக்கலான விஷயங்கள்லாம் ஓபன் பண்ணி விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஞானம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுவிற்கு. லைலத்துல் கத்ர் என்னைக்குன்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் இருக்கும் பொழுது லைலத்துல் கத்ர் என்னைக்குன்னு உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க பொது சபையில. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, 27வது அன்று தான் லைலத்துல் கத்ரினுடைய இரவு, 27 தான். அன்சாரி சஹாபாக்கள் கொந்தளிக்கிறார்கள், ஹலீஃபா அவர்களே, நீங்கள் முஹாஜிர்களுக்குத்தான், மக்கால இருந்து குடிபெயர்ந்து வந்தாங்களா இல்லையா, ஹிஜர் செஞ்சாங்களா இல்லையா, அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, எங்களை நீங்க கேட்க மாட்டீங்க. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, இப்னு அப்பாஸை குறித்து உங்களுக்கு தெரியாது. பெருமானாரால் சுபசோபனம் சொல்லப்பட்ட சஹாபி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, சரி என்ன காரணம் நீங்க சொல்றீங்க, 27 தான் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் நீங்க சொல்றீங்க? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றார்கள், பெருமானாரிடத்தில் நான் கேட்டுள்ளேன், பெருமானார் இந்த
சபஉல் அஷர் 27 தான், இந்த 27 தான் லைலத்துல் கத்ர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அது இல்லாம எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி, சஹாபாக்களின் சொற்களை ஏற்றுக்கொள்ளலாமா? சஹாபாக்களின் சொற்களை, கவுலுகளை ஏற்றுக்கொள்ளலாமா? நிச்சயம் ஏற்றாக வேண்டும். இல்லை என்றால் குர்ஆனுக்கு மாறு செய்தவர்கள். நான் தடித்த வார்த்தையில் சொல்றேன்னு நினைச்சறவானா? ஒவ்வொரு ரக்காத்திலையும் நம்ம ஓதுறோமா இல்லையா சூரத்துல் ஃபாத்திஹா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ், எங்களுக்கு நேரான பாதையை நசீபாக்கு, நேர்வழி காட்டு அப்படின்னு கேட்கிறோம். அந்த நேரான பாதை என்ன? அடுத்து சொல்றான், ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம். யா அல்லாஹ், நீ யாரின் மீது உபகாரம் செய்தாயோ, யாரின் மீது உபகாரம் செய்தாயோ, யாருக்கு நீ நேர்வழி காட்டினாயோ அந்த நேர்வழியை எங்களுக்கு காட்டு. வேறொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வமை யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்விற்கும் அவனுடைய ரசூலுக்கும் வழிபடுகிறாரோ அவர் எங்க தெரியுமா இருப்பாரு? ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம், அவங்க அல்லாஹ் நிஅமத்து செய்த, அல்லாஹ் அருள் புரிந்த, நேர்வழி காட்டப்பட்ட, அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். நபிமார்கள் நேர்வழி காட்டப்பட்டார்கள். சித்தீக்குகள், சித்தீக்னா யாரு? ஒவ்வொரு நபிக்கும் ஒரு சித்தீக் இருப்பார். ஒவ்வொரு நபிக்கும் ஒரு சித்தீக் இருப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்தீக் சொல்லுங்க, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு. ஒவ்வொரு நபிக்கும் ஒரு சித்தீக். பெருமானாரின் சித்தீக் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு. இந்த சித்தீக்கின்களுக்கு தான் அல்லாஹ் நேர்வழி காட்டி இருக்கிறான். வஷ்ஷுஹதாக்கள் வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், நல்ல அமல் செய்த நல்லடியார்கள், நல்லெண்ணம் வைத்திருக்கும் நல்லடியார்கள், இவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிந்திருக்கானே, அந்த நேர்வழி எங்களுக்கு காட்டியா அல்லாஹ் என்று ஒவ்வொரு ரக்காத்திலையும் கேட்கிறோம். இதுல அந்த சஹாபாக்கள் கட்டுப்படுறாங்க. பெருமானாரை நேருக்கு நேர் பார்த்த சஹாபாக்கள், பெருமானாரின் கரத்தை பிடித்து ஈமான் கொண்ட சஹாபாக்கள். பெருமானார் சொல்லாததை சொல்லிடுவாங்களா? பெருமானாரிடத்தில் பார்க்காததை சொல்லிவிடுவார்களா? நிச்சயம் கிடையாது. என்றால் அவர்களுடைய சொற்களை ஏற்றாக வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, கட்டாயம் அது. குர்ஆன் ஹதீஸ் மாத்திரம் போதும் என்றால் நேரான வழியில் இருக்க முடியாது. அந்த வார்த்தையை நான் சொல்லல. நேரான வழியில் இருக்க முடியாது. நிச்சயம் சொல்கிறேன், நேரான வழியில் இருக்க முடியாது. யாராவது சொல்லுங்களேன், ஃபஜ்ர் 2 ரக்காத்து, லுஹர் 4 ரக்காத்து, அஸர் 4 ரக்காத்து, மக்ரிப் 3 ரக்காத்து, இஷா 4 ரக்காத்து என்று குர்ஆனில் வந்திருக்கிறதா சொல்லுங்கள். கிடையாது. குர்ஆனில் இந்த ரக்காத்துகள் குறிப்பிடப்படவில்லை. ஹதீஸில் வந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், செய்து காட்டி இருக்கிறார்கள். சரி, அதை நம்ம ஏத்துக்கிறோம். பெருமானார் இந்த தொழுகைகளை தொழுதார்கள். எந்த நேரத்தில் தொழுதார்கள்? சஹாபாக்கள் தான் அறிவிக்கிறாங்க. பெருமானார் செய்தவை மாத்திரம் எனக்கு வேண்டும், அதை அறிவித்துக் கொடுத்த சஹாபாக்களின் சொல் எனக்கு வேண்டாம் என்பது எவ்வளவு பெரிய மூடத்தனம்! எனக்கு சோறு வேணும், அதை ஆக்கி கொடுத்த எனக்கு எங்க அம்மா வேணாம் என்கிற மாதிரி இருக்கு இந்த வார்த்தைகள். சோறு வேணும் எனக்கு, எங்க அம்மா வேணாம். அவர்கள் இல்லை என்றால் ஹதீஸ்கள் இல்லையே, அவர்கள் இல்லை என்றால் ஃபிக்ஹ் இல்லையே, அவர்கள் இல்லை என்றால் தஃப்சீர்கள் இல்லையே. பெருமானாரின் தோழர்களை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அஸ்ஹாபி கன்னுஜூம், என்னுடைய தோழர்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள், நட்சத்திரங்களை போன்றவர்கள். ஃபபி ஐயிஹிம் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும். இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கு, சஹாபாக்களை ஏத்துக்க மாட்டோம், ஏத்துக்கலனா போ, யாருக்கு நஷ்டம்? அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். பெருமானார் சொன்ன வார்த்தை இது. ஹதீஸே இல்லன்னா வாதாடுவாங்க. நஊது பில்லாஹ். மிஷ்காத் ஷரீஃப்ல இருக்கு, மிஷ்காத் ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் இருக்கு.
புகாரியில பதிவிடப்பட்ட ஹதீஸ் மிஷ்காத்துல இருக்கு. என்னுடைய தோழர்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள், நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நேர்வழி அடைவீர்கள் என்றால் எந்த சஹாபாக்களையும் நமக்கு ரோல் மாடலா எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. எந்த சஹாபாக்களையும் எடுத்துக்கொள்ளலாம். ஹஸரத் முஆவியா ரலியல்லாஹு காத்திபுல் வஹி, வஹி எழுதினவங்க, அவங்களை குறித்து இன்றைக்கு குற்றச்சாட்டுகள். அவங்க அலி ரலியல்லாஹுக்கு அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க. 1000 நடந்திருந்தாலும் சஹாபாக்கள் அவர்கள் பெருமானாரை கண்கூடாக பார்த்து, பெருமானாரின் கரங்களை பற்றி, பெருமானாரின் முகத்தை பார்த்து ஈமான் கொண்ட உயர்ந்த சஹாபாக்கள் அவர்கள். அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் நிச்சயம் சரியே, அதை பின்பற்றுவது நம் கடமை. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்னுடைய கணக்கு என்ன தெரியுமா, நான் சொல்றேன், அல்லாஹ்விற்கு 7ங்கிறது ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ்விற்கு 7ங்கிறது ரொம்ப பிடிக்கும். உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்ன 7 சொல்லுங்க. 7 வானங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான், 7 பூமிகள், 7 நட்சத்திரங்கள், 7 கோள்கள், வாரங்கள் மொத்தம், வாரத்தின் நாட்கள் மொத்தம் 7, தவாப் செய்யறமா இல்லையா ஹஜ்ஜில, அந்த தவாஃபின் சுற்றுகள் மொத்தம் 7, சை செய்யறமா இல்லையா, தொங்கோட்ட ஓடுறமா இல்லையா சஃபா மர்வாக்கு மத்தியில், அது 7 என்று ஒரு நீண்ட பட்டியல் போட்டு, இந்த 7 என்பது அல்லாஹ்விற்கு மிகவும் பிடிக்கும். அதனால் நிச்சயம் சொல்கிறேன், பெருமானாரும் சொல்லி இருக்கிறார்கள் 27 தான் என்று நானும் சொல்லுகிறேன், இந்த 27 தான் லைலத்துல் கத்ர். இந்த லைலத்துல் கத்ருடைய சிறப்பு என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானோ வ இஹ்திசாபா. பெருமானார் அந்த இடத்துல ஒரு கைது போட்டாங்க, ஒரு விஷயத்தை வச்சுட்டாங்க, நீ நம்பணும், இது லைலத்துல் கத்ர் மூட நம்பிக்கை அல்ல, மூட நம்பிக்கை அல்ல. அல்லாஹ் நிச்சயம் நமக்கு அருள் புரிவான். அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறான், அந்த நேரத்தில் தொழுகு, ஓது, துஆ செய்ய, திக்ர் செய்யு, அதையெல்லாம் நாம் செய்யறோம். இந்த காம, மன் காம லைலத்துல் கத்ர், அந்த காம அப்படிங்கிறதுக்கு அரபி தெரிஞ்சவர்கள் விளங்கி கொள்ளலாம். காமனா நின்னாங்க, தொழுதாங்கன்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் செய்தான், ஃபஅல என்னும் அர்த்தமும் அதுக்கு வரும், இந்த காமங்கிற அர்த்தத்துக்கு வார்த்தைக்கு. என்றால் ஈமானன் இஹ்திசாபன், நன்மையை நாடி அல்லாஹ்வை நம்பி நின்று தொழுதால், நல் அமல்கள் செய்தால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி வ மா தஅخر. அந்த அடியான் முன் செய்த பின் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும், எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும். நாம் இன்று லைலத்துல் கத்ரிலே நாம் கேட்க வேண்டும், யா அல்லாஹ் இன்னக அஃபூவுன் கரீம். ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, யா ரசூலல்லாஹ், நான் லைலத்துல் கத்ரை அடைந்து விட்டால் என்ன ஓதுவது என்று கேட்டபொழுது பெருமானார் சொன்னார்கள், கூலி இன்னக அஃபூவுன் கரீம் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கணும், முறையிட வேண்டும், யா அல்லாஹ் நீ மன்னிக்க கூடியவன், நீ சங்கையாளன், மன்னிப்பை விரும்புபவன், நாங்க மன்னிக்கணும்னு விரும்புற, நீயும் மன்னிப்ப விரும்புற, எங்களை மன்னிச்சிரு என்று ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், இந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேள், அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் கரீம் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி என்னும் வார்த்தையை அதிகமாக சொல்ல வேண்டும். ஆரம்பத்தில் சொன்னதை போன்று இந்த இரவில் அல்லாஹ் ஒரு மிக பெரும் சிறப்பை கொடுத்திருக்கான். என்னன்னா, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது, மக்ஃபிரத் கிடைக்குது. மக்ஃபிரத் கிடைக்குது. மக்ஃபிரத்னா அல்லாஹ்விடத்தில் நாம் தௌபா செய்து மீளுகிறோம், ஒன்று. இன்னொன்று, நம்முடைய சொந்தங்களுக்கு மத்தியில், நம்முடைய உறவுகளுக்கு மத்தியில் நாம் செய்த தவறுகளுக்காக அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர்கள் ஏதேனும் தவறு செய்திருந்தால் மன்னித்து விட வேண்டும். இதுக்குத்தான் அந்த காமங்கிற ஃபஅல செய்தான். யார் இந்த மாதிரி நல்லாமல் செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் மாவு மன்னிப்பு. ஒரு வீடு அவரு ஒரு கணவன் மனைவி, சகிப்புத்தன்மை வேண்டும். ஒரு கணவன் மனைவி, புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. அந்த அம்மாவுக்கு சொகுசா வாழ்ந்த பெண் எந்திரிக்கும், காஃபி குடிக்கும், நாஸ்டா சாப்பிடும், டிஃபன் சாப்பிடும், படுக்கும், தூங்கும், எந்திரிக்கும், மறுபடியும் அப்படியே ரொட்டேட் ஆயிட்டு இருக்கும். இந்த கணவர் கேட்கிறாரு, ஒரு வாரத்துல அம்மா உனக்கு என்ன சமைக்க தெரியும்? நான் சமைக்கிறேன், இந்த டிஷ் பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. சரி,
கணவன் ஆசையா இருக்கான், சரி மனைவி என்னமோ சமைச்சு கொடுக்குது, புது மனைவி சமைச்சு வந்து பார்த்தா உப்மா. மனசு உடைஞ்சிட்டார், டிப்ரெஷனுக்கு ஆளாயிட்டார். என்னடா இது, இந்த அம்மாட்ட போய் கேட்டா உப்மாவை கொண்டு வந்து கொடுத்துருக்கே, சரின்னு பிஸ்மில்லான்னு வாங்கி சாப்பிட்டார். 1 மாசம் கழிச்சு ஏதாவது டிஷ்ஷு கத்திருக்கியா, செஞ்சுட்டு வந்து சாத்தானே சாப்பிட்டு பாருங்க. கொண்டு வந்து அப்பையும் அதே உப்மா. இது என்னடா இதோட ரோதனையா போச்சு. இன்னொரு 2 மாசம் கழிச்சு அதே உப்மா. பாவம் அந்த உப்மாலேயே அழிஞ்ச மனுஷன் என்ன பண்ணாரு, சரி இன்னைக்கு நம்ம இங்க சாப்பிட வேணாம், ஹோட்டலுக்கு போலாம். ஹோட்டலுக்கு போயிட்டாரு. ரெஸ்டாரண்ட், நல்ல பெரிய ரெஸ்டாரண்டா பார்த்து போய் உட்காந்துட்டார். உட்காந்துட்டு பார்த்தா மெனு கார்டை பார்த்தா ஃபுல்லா இங்கிலீஷ்ல இருக்கு. இவங்க 2 பேத்துக்கும் இங்கிலீஷ் தெரியாது. கடைசியா ஒவ்வொரு ரேட்டா பார்த்துட்டு வந்திருக்காரு. 85 ரூபாய்க்கு என்னமோ ஒரு டிஷ் இருக்கு. சரி ஓகே, நம்ம பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி வெயிட்டரை கூப்பிட்டேப்பா இதை 2 கொண்டு வா. கொண்டு வரான். அவன் மூடி கீடி கொண்டு வரான். கொண்டு வந்து பார்த்தா அதுவும் உப்மா, அதுவும் உப்மா. அல்லாஹ், உப்மாக்கு வந்த சோதனை, அதுவும் உப்மா. சரி என்னடா இது இங்கேயும் உப்மாவா அப்படின்னு பக்கத்து டேபிள்ல இருக்க ஒருத்தர் வெயிட்டரை கூப்பிட்டு, தம்பி ஒன்ஸ் மோர் அப்படின்னாரு. இந்த ஆள் என்ன நினைச்சுக்கிட்டாரு, அந்த ஒன்ஸ் மோருங்கிறது ஏதோ டிஷ் நினைச்சிட்டு, எனக்கு அந்த ஒன்ஸ் மோர் ஒன்ன கொண்டு வா. அந்த ஒன்ஸ் மோரை பார்த்தா அதுவும் உப்மா. கணவன் மனைவிகளுக்கு மத்தியில் சகிப்புத்தன்மை, சகிப்புத்தன்மை. கணவன் சமைக்க தெரிஞ்சா சொல்லி கொடுத்திருந்தா அவருக்கு இந்த உப்மா பிரச்சனை வந்திருக்குமா? வந்திருக்காது. என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, கணவன் மனைவிகளுக்கு மத்தியில் சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருந்தால் வாழ்க்கை அழகாக இருக்கும். கணவன் மனைவியின் மீது நேசம் கொள்ள வேண்டும், மனைவி கணவனின் மீது நேசம் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்குனா, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அன்னை ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானாரை உயிராய் நேசித்த பெண். ஹதீஜா அம்மாவுடைய வஃபாத்துக்கு அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா தன்னுடைய மனைவிமார்கள்ட்ட பெருமைப்படுத்தி பேசியது ஹதீஜா அம்மாவை. ஆயிஷா அம்மா கேட்பாங்க, ஏங்க உங்களுக்கு அவங்கள விட்டா வேற பெண்ணே இல்லையா துன்யால? ரோசத்துல கேட்பாங்க, உங்களுக்கு அவங்கள விட்டா வேற பெண்ணே கிடையாது, எப்ப பாரு ஹதீஜா ஹதீஜாங்கிறீங்க என்ற பொழுது பெருமானார் சொன்னார்கள், அந்த பெண் தான் நான் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது எனக்கு உதவினாள். இன்றைக்கு இந்த மார்க்கம் வளர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் அந்த தாய். பெருமானார் மீது வைத்த நேசம் என்ன தெரியுமா? பெருமானார் வைத்த நேசம் என்ன தெரியுமா? 2யுமே சொல்லணும். ஹதீஜா அம்மாவின் இறுதி தருவாய், ரூஹ் போகும் சமயம், கடுமையான காய்ச்சல், கடுமையான காய்ச்சல், படுத்திருக்கிறாங்க ஹதீஜா அம்மா. ஃபாத்திமா ரலியல்லாஹ் சின்ன புள்ள ஃபாத்திமா ரலியல்லாஹ் அந்த உலக தலைவரின் வீட்டில் அந்த தாய்க்கு பொத்துவதற்கு போர்வை கிடையாது, போர்த்துவதற்கு போர்வை இல்லை. அந்த தாய் ஃபாத்திமா அம்மாட்ட கேட்கறாங்க, உங்க வாப்பாட்ட போய் என் கணவரிடத்தில் சென்று அவங்க கட்டியிருக்க தலப்பாவை எனக்கு பொத்துறதுக்கு வாங்கிட்டு வாமா, குளிரா இருக்கு, குளிர் காய்ச்சலா இருக்கு, எனக்கு அதை பொத்துறதுக்காக வாங்கிட்டு வாமா. ஃபாத்திமா ரலியல்லாஹ் போறாங்க பெருமானார் இடத்துல, வாப்பா இந்த மாதிரி அம்மா கேட்கறாங்க, உங்களுடைய தலைப்பாகையை கேட்கிறார்கள் என்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, எல்லா தலைவர்களை விடவும், எல்லா சாமானிய மனிதரை விடவும் ஒரு கணவன் மனைவியை எப்படி நேசித்தான் என்பதற்கு மிகச்சிறந்த அடையாளம் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹதீஜா தலைப்பாகையை கேட்கிறாரா? ஏன் தலைப்பாகையுடன் நிறுத்திவிட்டார்? அவர் செய்த உபகாரத்திற்கு, அவர் என் மீது வைத்த பாசத்திற்கு என்னுடைய தோலை உறுத்து நான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், தலைப்பாகை போதுமா என்று தலைப்பாகை கழட்டி கொடுத்தார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு கொண்டாந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா கொடுக்கறாங்க. வாப்பா இந்த மாதிரி சொன்னாங்கமான்னு சொன்ன பொழுது, ஒரு அனுமதி கேளுங்க உங்க வாப்பாட்ட, நான் இந்த படுக்கையில் மரணித்து விட்டால் இந்த தலைப்பாகையுடன் என்னை தஃபன் செய்வார்களா? எனக்கு அதுக்கு மட்டும் அனுமதி வாங்கித்தாங்க. அந்த உலகத்தின் தாய் ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா பெருமானார் இடத்தில் அனுமதி கேட்க சொன்னார்கள் என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா அம்மாவின் மீது வைத்த நேசம் என்ன, மரியாதை எந்த அளவுக்கு கொடுத்தாங்க தெரியுமா? இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது, இன்னும் நிக்க ஆகல, ஆனா உங்களுக்கு தெரியும் நல்ல மரியாதை. ஜலகண்டாபுரத்தில் அப்படி இல்லை, வேற இடத்துல சொல்றேன் நான், இங்கெல்லாம் ஹதீஜா அம்மா ஆயிஷா அம்மா தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள் என்ற
செய்தியை அறிந்த ஹதீஜா ரலியல்லாஹு கடுமையான குளிர் காய்ச்சல்ல படுத்திருக்கிறாங்க. போர்வையை பொத்திட்டு பெருமானார் வருகிறார்கள் என்ற வாசனை தான் வந்தது. எந்திரிக்க முடியாம எந்திரிக்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு கையை காலை பிடிச்சு எந்திரிச்சு அவ்வளவு கஷ்டப்பட்டு நிக்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு கேட்கறாங்க, ஏம்மா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எதுக்கு இப்படி எந்திரிச்சு நிக்கிறீங்க, படுங்க நான் உங்களுக்கு ஹிதமத் செய்யறேன் என்ற பொழுது அன்னை ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், உங்க வாப்பா வர்றாங்க, உங்க அத்தா வீட்டுக்குள்ள வரும்போது நான் என்னைக்கு உட்கார்ந்து இருக்கேன், இன்றைக்கு அமர்ந்து நான் வரவேற்றேன் பெருமானாரை என்றார்கள் ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. மா அத்தா இன்னும் வரலையேங்கிறாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு. ரசூலுல்லாஹ் இன்னும் வரல, கஸ்தூரி மனம் வருகிறதே, அப்படின்னா உங்க அத்தா வர்றாங்கன்னு தான் அர்த்தம். கணவரை புரிந்து வைத்திருந்த மனைவி, மனைவியை புரிந்து வைத்திருந்த கணவன் இன்னைக்கு ரெண்டுமே இல்லை, ஜலகண்டாபுரத்துல மட்டும் இருக்கு. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் மனைவியை நேசித்தார்கள். நமக்கு எல்லா விதத்திலும் ரோல் மாடல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான், எல்லா விதத்திலும். நான் சொல்ல வந்த செய்தி உறவுகளை சேர்ந்து வாழ்வது, உறவுகளை சேர்ந்து வாழ்வது. இன்னைக்கு அதான் காணாம போச்சு. நாங்க சின்ன பிள்ளை தான், இப்ப இன்னும் சின்ன பையனா இருக்கும் பொழுது மாமா வீட்டுக்கு போலாம், குப்பி வீட்டுக்கு போலாம், அத்தா அம்மாலாம் கூட்டு போவாங்க. இன்றைய வளரும் தலைமுறை, இப்பொழுது வளரும் குழந்தைகளுக்கு அதெல்லாம் வெறுப்பா இருக்கு. கையில உன்னை கொடுத்தா போது சாடு உட்காந்துக்குதுங்க. யார் வந்தா என்ன, டேடியவே வாடா டேடின்னு கூப்பிடுது. அதான் உண்மை. வாடா டேடி, வாடி மம்மி. நம்மளாம் டேடி மம்மி முட்டாய் சாப்பிட்டுருப்போம், இன்னைக்கு வாடி மம்மி வாடா டேடி, இப்படிதான் போயிட்டு இருக்கு சூழ்நிலை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, உறவுகளின் முக்கியத்துவத்தை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்குள் வருகிறார்கள். ஹிஜ்ரத்தை செஞ்சு மதீனாக்குள்ள வர்றாங்க. வரும் பொழுது வந்தவுடன் ஒரு 4 உபதேசம் செஞ்சாங்க. யா யுஹன்னாஸ், யா யுஹன்னாஸ் அப்சுஸ் சலாம், சலாத்தினை பரப்புங்கள், வாத்தழிமுத்தாம் உணவளியுங்கள், வசிலுல் அர்ஹாம் உறவை சேர்ந்து வாழுங்கள். நம்ம ஒண்ணு விளங்கணும், எத்துணை ஆயிரம் தஹஜ்ஜத்துகள் தொழுதாலும் சரி, எத்துணை ஆயிரம் ஹஜ்ஜுகள் செய்திருந்தாலும் சரி, எத்துணை ஆயிரம் தான தர்மங்கள், சக்காத்துகள், தொழுகைகள், என்ன அமல்கள் செய்திருந்தாலும் சரி, ஒரு உறவை முறித்திருந்தால் சொர்க்கத்தின் வாடை ஹராம் என்பதை தாண்டி இந்த துஆ நாம் செய்யறோமா இல்லையா, தலைக்கு மேல கூட போகாது. புரிந்து கொள்ள வேண்டும். உறவின் முக்கியம் அவ்வளவு கஷ்டம். அதை பேணுறது, உறவை பேணுவது மிக கடினமான விஷயம். அதில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை கொடுக்கிறான். எவ்வளவு தஹஜ்ஜத் தொழுதாலும் சரி, யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடு, ஹஜ்ஜில் கஅபாவின் துணியை பிடித்து கேட்டாலும் சரி, யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடு, அந்த துணியை பிடிச்சு கேட்டா கபூல் ஆகும் துஆ என்று கேட்டாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுவனத்து வாயிலில் மனிதனை நிற்க வைத்து உறவை சேர்ந்தாயே என்பான். இல்லை என்றால் நரகத்து படுகொலி. நஊது பில்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெருமானார் இந்த வார்த்தையை சொன்னாங்க, வசிலுல் அர்ஹாம் உறவை சேர்ந்து கொள்ளுங்கள், வஸல்லு வன்னாசு நியாம் மக்கள் எல்லாம் உறங்கும் வேளையில தொழுதுக்கங்க, தஹஜ்ஜத் தொழுதுக்கங்க, வதுகுலில் ஜன்னத பிஸலாம் சுவனத்துல சலாமத்தா நுழைஞ்சுக்கங்கன்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எண்ணி 10 ஆண்டு காலத்தில் பெருமானாரின் ஹஜ்ஜத்துல் விதாவில் கடைசி ஹஜ்ஜில சஹாபாக்களை அமர வைத்து கேட்கிறார்கள். எல்லாம் மிகப்பெரிய நசீஹத்தை செஞ்சாங்க, உபதேசம் செஞ்சாங்க. செஞ்சுட்டு கேட்கிறாங்க, யாராவது உறவை முறித்தவர் இருக்கிறீரா? அத்தனை லட்சம் சஹாபிகள்ல அத்தனை லட்சம் சஹாபிகள், 1,24,000 சஹாபாக்கள், ஹஜ்ஜுக்கு போனது 10,000 சஹாபாக்கள். அங்க இருந்த அத்தனை சஹாபாக்களில் ஒரே ஒருவர் எழுந்து, யா ரசூலல்லாஹ் என் மருமகனாருடன் எனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அப்பயே முசாபா செஞ்சு உறவை சேர்ந்து கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம்தான் தான் வந்த வேலை முடிந்து முழுமையாக சென்ற பெரும் தலைவர் என்றால் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம் லைலத்துல் கத்ரை அடைந்திருக்கிறோம். நமக்கு பாவ மன்னிப்பு வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்தில் நாம் கண்ணீர் சிந்துவதற்கு வேல்யூ இருக்கணும்னா, மதிப்பு இருக்கணும்னா, நம்முடைய உறவை நாம் சேர வேண்டும். அண்ணன் தம்பிகளுக்குள் சண்டை, தாய் தந்தையர்களுக்குள் சண்டை, அத்தா மகன்ட்ட, மகன் அம்மாட்ட என்று குடும்பங்களுக்குள் பிரச்சனை இருக்கும் பொழுது அவர் என்ன தொழுகை தொழுதாலும்
தொழுதாலும் சக்காத்து கொடுத்தாலும் ஹஜ் செஞ்சாலும் எந்த அமலும் தலைக்கு மேல கூட போகாது, அல்லாஹ்விடத்தில் மக்பூலியத்தாகாது என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, உறவுகள் மிக முக்கியமானவை. சேர்ந்து வாழ்வது நம்முடைய கடமை. மன்னித்தால் அல்லாஹ் நம்மை மன்னிப்பான், மன்னித்தால் அல்லாஹ் நம்மை மன்னிப்பான். அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு ரொம்ப தயாரா இருக்கான், மன்னிப்பதற்கு எப்பொழுதும் தயார். ஒரு ஹதீஸே குதுசி சென்ற வருடம் சொன்னேன். அல்லாஹ் சொல்லுகிறான், இப்னு ஆதம், ஆதமின் மகனே, ஆதமின் மகனே, நம்மை பார்த்து சொல்லுகிறான். அல்லாஹ் எவ்வளவு கருணையாளன் பாருங்கள். ஆதமின் மகனே, மா தஅவுதனி வ ரஜௌதனி கத் கஃபர்து லக வலா உபாலி அலா மா கான மின்க. ஆதமின் மகனே, நீ என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, எவ்வளவு தவறுகளை செய்தாலும் சரி, என்னை நீ அழைக்கிறாயா, நான் மன்னிப்பேன் என்று ஆதரவு வைக்கிறாயா, கது கஃபர்து லக, உன்னை நான் மன்னிச்சிடுறேன், வலா உபாலி அலா மா கான மின்க, நீ என்ன செஞ்சிருந்தாலும் நான் பொருட்படுத்திக்க மாட்டேன், ராசா மன்னிப்பு கேளு. முதல்ல சொல்றான். இரண்டாவது படித்தரத்திற்கு அல்லாஹ் இறங்கி வருகிறான். இப்னு ஆதம், ஆதமின் மகனே, லவ் பலகத் ஸுனூபுக இனான ஸமா. ஆதமின் மகனே, நீ பாவம் செஞ்சிட்ட, நீ உணர்கிறாய், நாம் மிக பெரும் தவறை செய்து விட்டோம் என்று உணர்கிறாய், உறுத்துகிறது உன்னுடைய உள்ளத்தில். அந்த நிலையில சும்மஸ்தக்ஃபர்தனி, அல்லாஹ் சொல்றான், வானத்தின் முகட்டின் அளவிற்கு, வானத்தின் முகட்டின் அளவிற்கு நீ பாவங்கள் செய்திருந்தாலும் சும்மஸ்தக்ஃபர்தனி, பிறகு என்னிடத்தில் நீ இஸ்திக்ஃபார் செய்தால் போதும், கது கஃபர்து லக வலா உபாலி அலா மா கான மின்க, மன்னிச்சற அடியானே, மன்னிப்பு மட்டும் கேளு, மன்னிப்பு மாத்திரம் கேள், மன்னிக்கிறேன். மூன்றாவது ஸ்டேஜுக்கு அல்லாஹ் வரான். இப்னு ஆதம், ஆதமின் மகனே, லவ் அதைதனி பிகுராபில் அர்லி ஹதாயா, பிகுராபில் அர்லி ஹதாயா. ஆதமின் மகனே, பூமி இருக்கா இல்லையாத்தா, இந்த பூமி முழுக்க பாவத்துடன் வருகிறாய். எவ்வளவு பாவம் செஞ்சிருப்பான் அவன். இந்த பூமி முழுக்க பாவத்துடன் வருகிறாய். ஒரே ஒரு கண்டிஷன், வலா துஷ்ரிக் பி ஷைஆ, என்னை கொண்டு இணை வைக்காத நிலையில் நீ வர, சிறுக்கு வைக்காம வந்து சந்திக்கிற, வந்து சந்தித்தால் ல அதைதுக பிகுராபிஹா மக்ஃபிரா, எந்த பூமி முழுக்க நீ பாவத்துடன் வந்தாயோ அதே பூமி முழுக்க பாவ மன்னிப்புடன் உன்னை வந்து சந்திக்கிறேன், மன்னிப்பை கேள். எதுக்குள்ளங்க தௌபா செய்யணும்? மௌத்துக்குள்ள தௌபா செஞ்சிடணும். மௌத்து வருவதற்கு முன்னால் தௌபா செய்து விடணும். மௌத் எப்போ வரும் நமக்கு தெரியுமா? டேட் ஆஃப் பர்த் மட்டும் தான் நமக்கு தெரியும், டேட் ஆஃப் டெத் தெரியாது. தெரிஞ்சா அவ்வளவுதான். ஏற்கனவே ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு துனியா. டேட் ஆஃப் டெத் தெரிஞ்சா பாக்குறவங்க எல்லாத்தையும் எப்ப ஏப்ரல் 25 மார்ச் 31 என்று போயிடும். அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான். டேட் ஆஃப் டெத்தை நமக்கு சொல்லவே இல்லை. நல்லதுதானே? அல்லாஹ் சொல்லுகிறான், மௌத்து வர்றதுக்கு முன்னாடி தௌபா செஞ்சிருத்தா, மௌத்து வரும் பொழுது குர்ஆன் சொல்லும் வார்த்தைகள், வலைசத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத், ஒருத்தனுக்கு தௌபா கிடையாது, பாவ மன்னிப்பு கிடையாது. யார் தெரியுமா அவன்? எவ்வளவு பெரிய சக்கி மூதேவி தெரியுமா அவன்? எதுவரைக்கும் பாவம் செஞ்சிருக்கா? ஹத்தா இதா ஹதரா ஹதஹுமுல் மௌத், இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கிற வரைக்கும், மௌத் வர்ற வரைக்கும் பாவமாவே செஞ்சிட்டு இருக்கிறான். தனது பார்வை, செவி, கேட்டல், பேசல் எல்லாமே பாவமா இருக்கு. மௌத்து வர்ற வரைக்கும் அந்த மனுஷன் உணராம பாவத்திலேயே இருந்தால், இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாமை பார்க்கும் பொழுது, இந்த கோர உருவத்தை பார்க்கும் பொழுது சொல்லுகிறான், கால இன்னி துபத்துல் ஆன், இப்பொழுது நான் தௌபா செய்கிறேன் என்று சொன்னால், வலல்லதீன யமூதுன வஹும் குஃபார், தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாதவர்களாகவே மரணிப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். மௌத்து வர்றதுக்கு முன்னாடி தௌபா செஞ்சிடணும். தௌபாக்களை உயர்ந்த தௌபா எது தெரியுமா? நீங்க பள்ளிக்கு வரணும், ஒழு செய்யணும், உள்ள வந்து உட்காரணும், நஃபில் தொழுக வேண்டும், சஜிதாவில் விழ வேண்டும், கையேந்தி மன்றாட வேண்டும். உயர்ந்த தௌபா என்ன தெரியுமா? அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், நாளை மஹ்ஷரிலே எல்லா நபிமார்களுக்கு முன்னால், எல்லா சமூக மக்களுக்கு முன்னால், எல்லா மனிதர்களுக்கு முன்னால் அல்லாஹ் என்னை வைத்து கேள்வி கேட்பானே என்ற அச்சம் தவறு செய்யும் பொழுது வந்து, அந்த தவறை விட்டு தவிர்ந்து
2 சொட்டு கண்ணீர், இருக்கும் இடத்தில் 2 சொட்டு கண்ணீர். யா அல்லாஹ், உன் மகிமை புரியாமல் நான் தவறு செய்ய போயிட்டேனே, என்னைய மன்னிச்சிரு, அடுத்த அந்த பாவத்துக்கு போக மாட்டேன்னு நினைத்து 2 சொட்டு கண்ணீர் விடுவது உயர்ந்த தௌபா. உயர்ந்த தௌபா. பள்ளிக்கு வரணும், தௌபா செய்யணும், சஜிதால விழுகணும். அல்லாஹ் பிரியப்படுறான். சஜிதாவில் விழுந்து கேட்டால் கேட்டதெல்லாம் கிடைக்கும். நம்ம தௌபா செய்யறதுனால ஒரு 3 பலன் கிடைக்கும். தௌபாவினால் 3 பலன்கள் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், நம்ம சும்மா இருக்கிற நேரத்தில், நம்முடைய நாவுகள் சும்மா இருக்கிற நேரத்தில் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் வ அத்தூபு இலைஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் வ அத்தூபு இலைஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் வ அத்தூபு இலைஹ். இந்த இஸ்திக்ஃபாரை மன் லஸிமல் இஸ்திக்ஃபார, யார் இந்த இஸ்திக்ஃபாரை தன்னுடைய நாவிலே லாசிம் ஆக்கிட்டாரோ, சொல்லிக்கிட்டே இருக்காரோ, ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி திக்கின் மக்ரஜா, அவருக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, எல்லா கஷ்டத்தை விட்டும் நெருக்கடியை விட்டும் ஒரு வெளியாகும் இடத்தை, ஒரு வெளில போற இடத்தை, அந்த கஷ்டம் அவருக்கு வராது, நீக்கிடுவான் அல்லாஹ். வ மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, வ மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, அவர் எவ்வளவு கவலைப்பட்டாலும் சரி, அந்த கவலைக்கு பின்னால் நிச்சயம் அவருக்கு ஒரு சந்தோஷம், ஃபரஜா கிடைக்கும். வரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், நமக்கு தேவையான ஒண்ணு, அந்த அடியான் அறியாத புறத்தில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரிஸ்கை அள்ளி கொட்டுகிறான். ஹதீஸின் வார்த்தைகள் நிச்சயம் பொய்யாகாது. நம்முடைய நாவுகள் திக்ர்களால் நினைக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வை அடைவதற்கு ஏகப்பட்ட வழி இருக்கு. அதுல ஒன்று என்ன? திக்ர். இந்த திக்ர் இருந்ததால் ஹலீலாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க. அல்லாஹ்வினுடைய நண்பனாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்ந்தெடுத்ததற்கான காரணம், அல்லாஹ்வை குறித்து பேசுவதற்கு பிரியப்படுவார்கள். அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சாதானே நம்முடைய நாவு அதற்கெல்லாம் முற்படும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொறாமப்பட்டு மலக்குமார்கள் அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, யா அல்லாஹ், நாங்க தான் நுகத்திசுலக நுஸப்பிஹுலக, உன்னையே தான் தஸ்பீஹ் செய்யறோம், உன்னையே தான் நாங்க துதி பாடிக்கிட்டே இருக்கோம், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இப்ராஹிம போய் ஹலீலா நண்பனா எடுத்திருக்கியே, ஃப்ரெண்டா எடுத்திருக்கியே, அங்க ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்கியே, அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு மலக்குமார்கள் கேட்கிறாங்க. யார்கிட்ட? அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், வேணா போய் டெஸ்ட் பண்ணிக்கோ, வேணா போய் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. பூமிக்கு மலக்குமார்கள் வருகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சொத்தை நம்ம புரியணும். மிகப்பெரிய ஆட்டு பண்ணை வச்சிருந்தாங்க, மிகப்பெரிய ஆட்டு பண்ணை. அந்த ஆட்டு பண்ணைகளை பாதுகாக்கிறதுக்கு நாய் வைப்பாங்களா இல்லையா, காவல் நாய், அந்த நாய்களுக்கு ஒரு பண்ணை, அந்த நாய்களை பாதுகாப்பதற்கு ஒரு பண்ணை. அவ்வளவு செல்வந்தர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மலக்குமார்கள் பூமிக்கு மனித வடிவில் வருகிறார்கள். கட்டுக்கதை அல்ல, உண்மை. பூமிக்கு வர்றாங்க. வரும்போது 2 வார்த்தையை சொல்லிக்கிட்டே வராங்க. சுப்புஹுன் குத்தூசுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்து வர்ரூஹ், சுப்புஹுன் குத்தூசுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்து வர்ரூஹ். எங்கேயோ இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இந்த கலிமா எட்டிருச்சு, இந்த வார்த்தை கேட்டுருச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடனே அந்த 2 நபர்களை தேடி போறாங்க. தேடி போய், என்ன சொன்னீங்க? என்னமோ சொன்னீங்களே, மறுபடியும் சொல்லுங்க. என்னை படைத்த ரப்பை குறித்து பேசினீர்களே, என்ன வார்த்தை சொல்லுங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கும் பொழுது அந்த மலக்குமார்கள் கேட்டாங்க, நாங்க சொல்லணும்னா நீங்க எங்களுக்கு ஏதாவது தரணும், என்ன தருவீங்க? நீங்க என்ன கேட்டாலும் தரேன், என்ன கேட்டாலும் தரேன். இந்த ஆட்டு மந்தையில கால்வாசி வேணும், கொடுப்பீங்களா? எடுத்துக்கங்க. செகண்ட் எடுத்துக்கங்க, தேவையில்லை எனக்கு. சரின்னு சொல்லிட்டு மலக்குமார்கள் சொல்கிறார்கள் அந்த கலிமாவை, சுப்புஹுன் குத்தூசுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்து வர்ரூஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் பெயரை கேட்டதும் மனம் சந்தோஷத்துல இருக்கு. இன்னொரு தடவை கேட்கணுமே, அல்லாஹ் பத்தி பேசுறாங்களே, இன்னொரு தடவை கேட்கணுமே, நம்ம இன்னொரு தடவை சொல்லுங்களேன் அந்த கலிமாவை. இப்ப எங்களுக்கு என்ன தருவீங்க? நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்கறேன், எங்களுக்கு இன்னொரு கால் பகுதி வேணும், அரவாசி போயிருமே, எடுத்துக்கங்க. நீங்க எனக்கு என்ன எடுத்துக்கங்க, எனக்கு அந்த கலிமாவை மட்டும், ஒரே ஒரு கலிமா, சுப்புஹுன் குத்தூசுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்து வர்ரூஹ், இந்த கலிமாவை மட்டும் எனக்கு சொல்லுங்களேன். மலக்குமார்கள், மலக்குன்னு தெரியாது, மனித வடிவில் வந்திருக்கிறாங்க. சொல்றாங்க, அந்த அரைவாசி ஆட்டு மந்தையும் போயிருச்சு, செல்வத்துல பாதி வராசத்து போயிருச்சு, சொத்து போயிருச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, இன்னும் ஆசை அடங்கல, இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்லுங்களேன்,
இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்லுங்களேன் என்ற பொழுது மலக்குமார்கள் இன்னும் நாங்க சொல்லணும், இன்னொரு தடவை நாங்க சொல்லணும்னா இந்த ஆட்டம் அந்த முழுசா எங்களுக்கு வேணும், எடுத்துக்கங்கன்ட்டாங்க. என் ரப்பின் கலிமாவிற்கு முன்னால், என் ரப்பின் பேச்சிற்கு முன்னால் எனக்கு எந்த சொத்தும் தேவையில்லை, எனக்கு அல்லாஹ்வின் கலிமா மாத்திரம் போதும், எனக்கு அந்த கலிமாவை மட்டும் சொல்லுங்களேன் என்ற பொழுது மலக்குமார்கள் மனித உருவத்தில் இருந்தவர்கள் ஆட்டு மந்தையெல்லாம் நாங்க வச்சுக்கிறோம், கலிமாவை சொன்னாங்க. சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்து வர்ரூஹ். இந்த சொன்னதுக்கு அப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டாங்க. மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் பேசுகிறார்கள், யா அல்லாஹ், உனக்கு ஹலீலாக இருப்பதற்கு எங்களுக்கு தகுதி இல்லடா ரப்பே, ஒரே ஒரு கலிமாக்காக வேண்டி, ஒரே ஒரு வார்த்தைக்காக வேண்டி, உன் பேச்சிற்காக வேண்டி, உன் திருநாமத்திற்காக வேண்டி தன் மொத்த சொத்தையும் கொடுத்து விட்டாரே, அவரை ஹலீலா எடுத்திருக்க. யூ ஆர் எ கிரேட் அல்லாஹ், நீ மிகப்பெரியவன். மலக்குமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நாங்கெல்லாம் மலக்குமார்கள், எங்களுக்கு இந்த ஆட்டு மந்தையெல்லாம் தேவையில்லை, நீங்களே வச்சுக்கோங்க, அந்த கலிமாவை வேணாம், இன்னொரு தடவை சொல்றோம், சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்து வர்ரூஹ்னு போயிட்டாங்க. என்றால் அல்லாஹ்வின் திக்ர் நாவில் வர வேண்டும். நாவில் வந்தால் அல்லாஹ்வின் நெருக்கம் கிடைக்கும். சரி, மன்னிப்பதால் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா கிடைக்கும்? வ அன்தஃபு அக்ரபு லித்தக்வா. நீங்கள் மன்னிப்பது தக்வாவிற்கு ரொம்ப நெருக்கமானதாக இருக்கும். தக்வா வேண்டுமா? மன்னித்து பழக வேண்டும். யார் மன்னிக்கிறாரோ அவருக்கு தக்வா கிடைக்கும். குர்ஆன் கூறும் வார்த்தை, குர்ஆன் கூறும் வார்த்தை என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இன்னும் சில விஷயங்களை பேச வேண்டும். குர்ஆன் எல்லா காலத்திற்கும் தோதுவானது. அரசியல் வேண்டும் என்றாலும், ஆன்மீகம் வேண்டும் என்றாலும், விஞ்ஞானம் வேண்டும் என்றாலும், எது வேண்டும் என்றாலும் கிடைக்கும் பொக்கிஷம் அல் குர்ஆன். நம்முடைய கரங்களில் தவழ்கிறது. நம்மள எத்தனை பேருக்கு ஓத தெரியும்? நம்ம எத்தனை பேருக்கு குர்ஆனை அல்லாஹ் எப்படி இறக்கினானோ தஜ்வீதின் முறை பிரகாரம் இல்லனாலும் ஒரே ஒருத்தர் கை தூக்குறார், அல்ஹம்துலில்லாஹ். யாரையும் பார்க்க வேணாம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். எல்லாருமே காரிக தான், எல்லாருமே காரிகள் குர்ராக்கள், மாஷா அல்லாஹ். நம்ம ஓதணும், ஓதினால் பேசுனது போதும் தண்ணி குடிங்கன்ற மாதிரியே இருக்கு. இல்ல பாசத்துல தான் கொடுத்தாங்க, அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனை ஓதணும், ஓதுனா ஒவ்வொரு எழுத்துக்கும் நன்மை. எப்படி? 10 அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய உபகாரம், ஒவ்வொரு எழுத்துக்கும் 10. மற்ற வேதங்களை கூட, ஜபூராகட்டும், இஞ்சிலாகட்டும், தௌராத் ஆகட்டும், மற்ற 7 சஹாயிஃபுகள் ஏடுகள் ஆகட்டும், அதையெல்லாம் பார்த்தா நன்மை கிடையாது, ஓதுனாலும் நன்மை கிடையாது. அந்த பார்க்கணும், ஓதணும், அதன்படி அமல் செய்தால், கரெக்டா செய்யணும், ஏனோதானும் செய்யக்கூடாது, அமல் செய்தால் மாத்திரம்தான் அதற்கு நன்மை. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீ அமல் செய்யணும் தான், நீ அதை பார்த்தாலேயே நான் உனக்கு நன்மையை தரேன், குர்ஆனை பார்த்தாலேயே உனக்கு நான் நன்மை தருகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிகுல்லி ஹர்ஃபின் அஷ்ர், ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை கொடுக்கிறான் அல்லாஹ். லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன், இந்த அலிஃப் லாம் மீம் இருக்கா இல்லையா, 3 சேர்த்து ஒரு ஹர்ஃப் கிடையாது, 3க்கு சேர்த்து 10 நன்மை கிடையாது. பல் அலிஃபுன் ஹர்ஃபுன், லாமுன் ஹர்ஃபுன், மீமும் ஹர்ஃபுன். இந்த அலிஃபுக்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை. குர்ஆன்ல எத்தனை எழுத்துகள் இருக்கு? அல்லாஹு அக்பர். ஆப்ஸாட்ட கேட்டா கரெக்டா சொல்லிடுவாங்க. அத்துணை எழுத்துக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மையை இரட்டிப்பாக்கி தருகிறான் என்றால் நம் மீது கொண்ட கருணை தான். மற்ற எந்த சமூகத்துக்கும் அந்த மாதிரிலாம் இல்லையே. அவருடைய தௌபாக்கள் தன்னை கொலை செய்து கொள்ள வேண்டும், அவருடைய பாவங்கள் எழுதப்பட்டது, அவருடைய தொழுகைகள் கூட்டப்பட்டது, ஜகாத்துகள் கூட்டப்பட்டது, எல்லாம் கூட்டப்பட்டது, இந்த உம்மத்திற்கு எல்லாம் குறைக்கப்பட்டது. ஆனால் செய்வது தான் கிடையாது, செய்யறது மட்டும் தான் கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவனுடைய கட்டளைகளை ஏற்று நடக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த குர்ஆன் மாத்திரம்தான் மற்ற எல்லா வேதங்களிலும் தன்னுடைய கைவரிசையை காமிச்சிட்டான். யூதர்கள் அவருடைய வேதங்களில், நசராணிகள் அவருடைய வேதங்களில், எல்லா வேதங்களையும் மாற்றி அமைத்து விட்டார்கள். மாற்றப்படாத ஒரே வேதம் அல் குர்ஆன். வேடிக்கையா சொல்லுவாங்க, ஒரு அஜர்த்து பைண்டிங் பண்றதுக்காக கொண்டு போய் குர்ஆனை கொடுக்கிறார்.
அந்த பைண்டிங் பண்றவருக்கு என்ன பழக்கம் அப்படின்னா, எந்த புக்கு வந்தாலும் தனக்குன்னு ஏதாவது ஒரு வார்த்தையை அதில் எழுதி விட்டுருவார். தன்னுடைய இன்வால்மெண்ட் ஏதாவது இருக்கணுமே சொல்லி எழுதி கொடுத்துருவாப்புல. அப்படிப்பட்ட ஒரு நல்ல கேரக்டர். அவர் வந்துட்டு அஜரத்து போய் கொடுக்குறாங்க, அப்பா இது குரான், உன் கை வேலையை அங்கே காமிச்சிடாத, பெசாம இரு, எதையும் எழுதி விட்டுறாத, அல் குரான் புனிதமான வேதம். அஜரத்து சொன்னாருன்னு சரின்னு கேட்டுக்கிட்ட மனுஷன் பைண்டிங் பண்ணி முடிச்சு அஜரத்துக்கு போறான். அஜரத் பைண்டிங் பண்ணிட்டான் வாங்க. அஜரத்து போனாரப்பா எதுவும் பண்ணல, இல்லைன்னா எதுவும் பண்ணல, என்ன இழுக்கிற, இல்லை படிச்சு பார்த்தேன் அதை, சரி என்ன போட்டிருக்கு, இல்லை நிறைய விஷயங்கள் நல்ல விஷயமா இருக்கு, ஆனா வந்துட்டு இவ்வளவு பெரிய குரானுங்கிறீங்க, அல்லாஹ்வுடைய வேதங்கிறீங்க, அதுல இப்லீஸோட பேர் இருக்கு, சைத்தான்ற பேர் இருக்கு, இவ்வளவு பெரிய வேதத்துல அதெல்லாம் இருக்கலாமா, ஏன் அதுக்கு என்னப்பா பண்ணி தோச்ச, அதை என்ன பண்ண, அல்லாஹ் அப்படிதான் சொல்லியிருக்காது, அப்படித்தான் இருக்கணும். இல்ல அதுக்குத்தான் என்ன, அதுக்குத்தான் இப்லீஸ்ங்கிற பேரை எடுத்துட்டு அஜர்த்து நீங்க நல்லவர் தானே உங்க பேரை போட்டுட்டேன் அப்படின்னு வேடிக்கையா சொல்லுவாங்க. உண்மையில் மாற்றப்படவில்லை, குர்ஆன் மாத்திரம்தான் மாற்றப்படவில்லை, குர்ஆன் மாத்திரம்தான் மாற்றப்படவில்லை. அல்லாஹ் நமக்கு அப்படியே அருளி இருக்கிறான். இந்த இரவு புனிதமான இரவு, லைலத்துல் கத்ரினுடைய இரவு நாம் அடைந்திருக்கிறோம். ஒரு சுப்ஹானல்லாஹ்விற்கு 1000 சுப்ஹானல்லாஹ் சொன்ன நன்மை கிடையாது, 1000 மாதங்கள் சுப்ஹானல்லாஹ் சொன்ன நன்மை. ஒரு உறவிடத்தில் சென்று சலாம் சொன்னால் ஒரு சலாம் 1000 சலாம் சொன்ன நன்மை கிடையாது, 1000 மாசம் சலாம் சொன்ன சுன்னத்து ஹயாத்தாக்கின நன்மை கிடைக்கும். அல்லாஹ் நம் மீது கொண்ட கருணையினால் பாசத்தினால் நமக்கு கொடுத்திருக்க, அதை நம்ம செய்யணும் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா. இன்னும் சில வார்த்தைகளை சொல்ல வேண்டும். தொழுகை, குர்ஆன் கூறும் வார்த்தை தொழுகை. வகீமுஸ் ஸலா, முத்தகீன்களின் அடையாளம் என்ன, இறையச்சவாதிகளின் அடையாளம் என்ன, தொழுகையை நிலைநாட்டுவார்கள். யுகீமுனஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வருஷத்துக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தடவை. சிலர்லாம் நான் அதுக்காவது வர்றானா, வரதே இல்லை. வேடிக்கையா சொல்லுவாங்க, எங்க அஜித் அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு மாடு பள்ளிக்குள்ள வந்துருச்சு, மோதினார் பிடிச்சி கட்டி போட்டார். வீட்டுக்காரர் மாட்டுக்கு சொந்தக்காரர் வந்தார், மோதினார்கிட்ட வந்து, ஏங்க மாடு ஏன் உள்ள வந்துச்சு, அது தெரியாம வந்துருச்சு, நான் என்னைக்காவது வந்திருக்கேனா, நான் ஒரு நாள் வரமாட்டேன், அது வந்துருச்சு, அதை மட்டும் விட்டுருங்க. அப்படியும் இருக்கிறார்கள் நம்முடைய சமூகத்தில். இளைஞர்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், எந்த டாஸ்மாக்கின் வாசல்களிலும் இஸ்லாமிய துப்பிகள் இருக்கக்கூடாது. தாடிகளை வைத்துக் கொண்டு வெட்கப்பட வேண்டிய சமூகம் நம்முடைய சமூகம். மது ஒழிப்பு மாநாடு என்று ஒன்று போடுகிறது, திண்டுக்கல்ல போட்டுச்சு. மது ஒழிப்பு மாநாடு யாருக்கு? சகோதர சமயத்தை சார்ந்தவர்கள் அல்ல, நம் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு. அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், இன்னஹு ஃபாயிஷா, அது அருவருப்பானது, அதை தொட்டு கூட பார்க்காத, அதன் பக்கம் போயிடாத, அது சைத்தானோட அமலு என்று அல்லாஹ் பறைசாட்டுகிறான் ஹம்ரை, போதையை. இன்னும் சிலர் வியாக்கியானம் பேசுவாங்க, என்னன்னா நான் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்றது இல்லை, அது மட்டும் பண்ணிக்கிறேன், அது ஹம்ரு கிடையாது இல்ல, அதுக்கு ஆதாரம் மக்ரூஹ் தஹரீம்பாங்க. டேய், அல்லாஹ் சொல்றான், குலு வஷரபு, சாப்பிடுங்க குடிங்க, எவ்வளவு வேணா சாப்பிடு, எவ்வளவு வேணா குடி, சாப்பிட்டே சொத்தை அழிச்சுக்கோ, குடிச்சே சொத்தை அழிச்சுக்கோ, வலா துஸ்ரிஃபு, இஸ்ராஃப் செஞ்சிராத. அந்த பீடி சிகரெட் எதுல வருது? இஸ்ராஃப்ல வருதா இல்லையா? ஹராம் தானே. மக்ரூஹ் தஹரீம்னு ஃபத்வா கேட்பாங்க, மக்ரூஹ் தஹரீம்னு ஃபத்வா கேட்பாங்க. ஹராமில் கட்டுப்படும் சிகரெட் கூட அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அவனுடைய பானமும் அவனுடைய உணவும் அவனுடைய உடையும் எல்லாம் ஹராமில் இருக்க அவன் எப்படி ஆதரவு வைக்கிறான், என்னுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று. அல்லாஹ் நிச்சயம் கொடுக்க மாட்டானே என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, மதுபானங்களை தவிர்க்க வேண்டும். தொழில் முக்கியத்துவத்தை துர்ருல் முக்தார்னு ஒரு கிதாபு, ஃபிக்ஹ் கிதாபு, நாங்க ஓதும் போது எங்க அஜர்த் அதை சொல்லும் போது நாங்களே ஷாக் ஆயிட்டோம். இவ்வளவு கடினமா சொல்றாங்களா தொழுகைய? ஒரு மனிதனுக்கு ஆடை இல்லை, ஆடை இல்லை, நிர்வாணமா இருக்காரு, தொழுகணுமா? மார்க்கம் சொல்லுகிறது, சேறு இருந்துச்சுனாக்கா சேற்றை எடுத்து மேல அப்பிக்கொண்டு தொழ வேண்டும், அல்லது சேத்துல இறங்கி தன்னுடைய உறுப்புகளை மறைத்துக் கொண்டு தொழ வேண்டும். என்றால் சேற்றில் மறைத்து தொழ வேண்டும் என்றால் தொழுகையின் முக்கியத்துவம் அங்கு நிலைநாட்டப்படுகிறது. என்றால் ஃபக்கீஹ்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள், உன்னுடைய மானத்தை
விட பெரியது தொழுகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 வக்து தானே வாங்கிட்டு வந்தாங்க. 5 வக்து 50 வக்துக்கு சமம். 5 வக்து கஷ்டம்லாம் கிடையாது. நாம இன்னொன்னு புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு லைலத்துல் கத்ர் இரவு ஃபுல்லா நின்னு பள்ளி ஃபுல்லா இருக்கும். சுபுகுல வளமையா வர அதே இமாமா, அதே முஅத்தின், அதே 4-5 பேர் என்றால் அவர் செய்த அமல்கள் மக்பூலியத் இல்லை என்றுதான் பொருள். ஃபஜ்ர் தொழுகணுமா இல்லையா? இது நஃபில்கள், அது ஃபர்லு. ஃபர்லு எக்காரணத்தை கொண்டும் விடுவதற்கு அனுமதி கிடையாது. ஃபர்லை எக்காரணத்தை கொண்டும் விடுவதற்கு அனுமதி இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்து நான் சில விஷயங்களை சொல்ல வேண்டும். ஸலவாத். இங்கெல்லாம் சொல்றீங்க மாஷா அல்லாஹ், சந்தோஷமா இருக்கு. பெருமானாரின் பெயரை கேட்டால் ஸலவாத். அப்துர் ரஹீம் அல் புர்கி ரஹ்மஹுல்லாஹ், அப்துர் ரஹீம் அல் புர்கி ரஹ்மஹுல்லாஹ் பெருமானாரின் மீது உயர்ந்த காதல் கொண்டவர்கள். எப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பெயரை கேட்டால் துள்ளி குதித்து ஸலவாத் சொல்லுவார். துள்ளி குதித்து. புர்கிங்கிற நாட்டில் இருந்து வர்றாரு மதீனாவிற்கு, பெருமானாரை ஜியாரத் செய்யறதுக்காக வர்றாங்க. பெருமானார் மதீனத்து காவலாளிட்ட போய் கனவுல போய் சொல்றாங்க, இந்த மாதிரி அப்துர் ரஹீமுங்க புர்கி நாட்டில இருந்து ஒருத்தர் வருவாரு, அவரை உள்ள விட்டுறாதீங்க, மதீனாக்குள்ள வெளியிலேயே அனுப்பிச்சிருங்க. பெருமானார் சொல்லுகிறார்கள் காவலாளி இடத்தில். காவலாளி பெருமானார் சொன்னதை கேட்டு எந்த நாட்டில இருந்து வந்திருக்காங்கன்னு விசாரிச்சு அந்த அப்துர் ரஹீமை மட்டும் தனியா கூட்டு போய் மதீனாவுடைய எல்லையில விட்டுட்டு வந்துட்டார். 2வது நாள் பெருமானார் அந்த காவலாளியின் கனவில் வருகிறார். இன்னைக்கும் அவர் வருவாரு. எப்படின்னா ஒட்டகம் இருக்கா இல்லையா, ஒட்டகத்தோட சேர்ந்து குனிஞ்சுக்கிட்டே வருவாரு. தேடி பிடிச்சு கொண்டு போய் வெளில விட்டுருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல சொல்றாங்க. அந்த காவலாளி அதே மாதிரி 2வது நாள் போறாரு. அந்த அப்துர் ரஹீம் பெருமானார் மீது கொண்ட நேசம் குனிஞ்சுக்கிட்டே போறாரு. புடிச்சிட்டு போய் வெளில விட்டாங்க. காரணம்லாம் சொல்லல, ஏங்க என்னை விட முடியாது, வெளில போங்க. 3வது நாள் பெருமானார் கனவில் வருகிறார்கள். அந்த காவலாளியின் கனவில் வருகிறார்கள். இன்னைக்கும் அவர் வருவார். இந்த அப்துர் ரஹீம் இன்னைக்கும் வருவாரு. எப்படி வருவார்னா, ஒட்டக தொட்டி இருக்கா இல்லையா, கீழே கட்டி இருப்பாங்க பலகையில, அதுக்குள்ள இருப்பாரு. யாரும் சொல்லா இத்தனை நாள் 2 நாள் வெளியில வந்தாரு, ஒரு நாள் மக்களோட வந்தாரு, இன்னொரு ஒட்டகத்தோட வந்தாரு, புடிச்சு கொண்டு போய் விட்டேன். ஒட்டக தொட்டிக்குள்ள இருப்பாரு. எப்படி நாயகமே அத்தனை 1000 ஒட்டகம் வரும், எப்படி நாயகமே நான் உள்ளுக்குள்ள போய் பார்ப்பேன் கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒன்னும் இல்ல, இந்த ஒட்டக தொட்டி கிட்ட போய் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்கற பேரை சொல்லுதா, துள்ளி குதிச்சு ஸலவாத் சொல்றாரு, புடிச்சிட்டு போய் வெளில விட்டுரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அந்த காவலாளி அப்படியே ஒவ்வொரு ஒட்டக தொட்டியா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றா அப்படியே சொல்லிக்கிட்டே வருவாங்க. ஒரு ஒட்டக தொட்டி மட்டும் ஆடிச்சு, ஆளை புடிச்சு கொண்டு போய் வெளில விட்டாங்க. 3வது நாள் டென்ஷன் ஆயிட்டார் அவரு அப்துர் ரஹீம். எங்க பெருமானாரை பார்க்க நான் அந்த தூரத்துல இருந்து வந்திருக்கேன், என்னை பெருமானாரை ஜியாரத் செய்ய விட மாட்டீங்க ஏன் என்று கேட்ட பொழுது காவலாளி 3 நாள் அடக்கி வச்சாரு. 3வது நாள் முடியல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. மனம் உடைந்த அப்துர் ரஹீம் மதீனத்து எல்லையில் சென்று படுக்கிறார். ரூஹ் போயிருது, வஃபாத் ஆயிடுறாங்க. காவலாளிக்கு விஷயம் தெரியுது, அந்த அப்துர் ரஹீம்ங்கிற வஃபாத் ஆயிட்டாரு, அடக்கம் பண்ணிட்டாங்க. 4வது நாள் பெருமானார் கனவில் வருகிறார்கள். காவலாளி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், உங்களின் மீது உயிராயிருந்த காதலரை கொன்று விட்டேனே நாயகமே, எனக்கு ஏன் நாயகமே இந்த துர்பாக்கியம்? உங்களின் பெயரை கேட்டால் ஸலவாத்து சொல்லாத உங்களுக்கு மத்தியில துள்ளி குதித்து ஸலவாத்து சொன்ன பெருமகனரை நான் கொன்று விட்டேனே யா ரசூலல்லாஹ் என்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் இருக்காரா இல்லையா அந்த அப்துர் ரஹீம், அவரு என் மேல சொன்ன ஸலவாத்துக்கு, என் மீது வைத்த பாசத்திற்கு அவர் என்னை பார்க்க வந்தால் நான் என்னுடைய கபர்ல இருந்து எந்திரிச்சு வந்து அவருக்கு மரியாதை செய்யணும். நான் கபர்ல இருந்து வெளியில வந்துட்டேனா ஃபித்னாக்கள் ஏற்படும், வேண்டுமென்றால் பார் அந்த அப்துர் ரஹீமை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் காட்டுகிறார்கள். எந்த அப்துர் ரஹீம் வஃபாத்தானாரோ அதே அப்துர் ரஹீம் பெருமானாருக்கு பக்கத்தில் சிரித்து கொண்டு அமர்ந்திருந்தார். ஸலவாத்தின் மகிமை சாதாரணமானதல்ல. அதுலயும் நமக்கு தான் நன்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நன்மை போய் சேரும்னு நினைக்கிறீங்க? ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா நமக்கு தான் நன்மை. 10 நன்மைகள் கூட்டப்படும், 10 பாவங்கள் அழிக்கப்படும், 10 தரஜாக்கள் உயர்த்தப்படும். பெருமானாருக்கு
எந்த பிரயோஜனமும் இல்லை பெருமானாருக்கு. நமக்குத்தான், நமக்காகத்தான் பெருமானார் சொன்னார்கள். மிம்பர் படியில் இருந்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆமீன்னு சொன்னாங்க. ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம், நாயகமே மன் ذுகிர்த இன்தஹு ஃபலம் யுஸல்லி அலைக்க, நாயகமே யார்ட்ட உங்களுடைய பெயரை சொல்லி ஸலவாத்து சொல்லலையோ ஃபமாத்த ஃபதஹல நார, அந்த ஆள் மௌத்தா போயிட்டாரு, நரகத்துக்குள்ள நுழையட்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாத்தான் இருந்தாங்க. ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றார்கள், ஃபகுல் ஆமீன், நாயகமே ஆமீன்னு சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு மனம் வருமா? தன் நேசர்களை, தன் உம்மத்தை நரகத்திற்கு அனுப்புவதற்கு மனம் வருமா பெருமானாருக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையின் பெயரில் ஆமீன் சொன்னார்கள். அந்த லஅனத்திற்குரித்தானவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்காமல் இருக்க வேண்டும். ஆமீன். அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம் சதகா, தர்மங்கள். எது தர்மம்? புன்னகைப்பது தர்மம். சில பேர்லாம் பார்த்தா எப்பவுமே 5 கிலோ இஞ்சி சாப்பிட்டா மாதிரியே இருப்பாங்க. என்ன போய் சலாம் சொன்னாலும் வலைக்கும் சலாம் அப்படின்னு என்னமோ அவங்க சொத்தை எழுதி நம்ம கேட்ட மாதிரி சலாமிற்கு பதில் சொல்வது வாஜிபப்பா. பெருமானாரின் முகம் எப்பொழுதும் புன்னகைத்தபடிதான் இருக்கும். ஒரு சுன்னத்து. பெருமானாரின் முகம் எப்பொழுதும் புன்னகைத்தபடிதான் இருக்கும். இது ஒரு சுன்னத்து. சதக்காக்கள், இளைஞர்களே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கஸா மக்கள் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்முடைய சதகத்துல் ஃபித்ராக்கள் நம்முடைய சொந்தங்களுக்கு போய் சேர வேண்டும், நம்முடைய முஹல்லாவாசிகளுக்கு போய் சேர வேண்டும், நம்முடைய இந்த ஊர் மக்களுக்கு போய் சேரணும். முஸ்தஹிக் தகுதியானவங்க தான். அதையெல்லாம் தாண்டி ஒரே ஒரு கலிமாவை, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை தாங்கி பிடித்ததற்காக வேண்டி பிஞ்சு குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு நம்முடைய சதக்காவினுடைய பொருட்கள் போய் சேர வேண்டும். நம்முடைய தான தர்மங்கள் அங்கு போய் சேர வேண்டும். நம்மால் அவர்களுக்கு என்ன கரம் கொடுக்க முடியும்? இன்று அவர்கள் தொழுவார்களா? தொழுதிருப்பார்கள். அவர்களுடைய ஈமானிய உறுதி நமக்கு வர வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு பிஞ்சு குழந்தை இணையதளத்தில் பார்த்திருப்பீர்கள், வழிநெடுக கத்திக் கொண்டு வருகிறது. யா அல்லாஹ், தன் தாயை இழந்து, தந்தையை இழந்து, குடும்பத்தை இழந்து நிற்கத்தியான நிலையில் நிற்கும் அந்த குழந்தை கதறிக்கொண்டு வருகிறது. யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்றால் எந்த தாய் அவருடைய உள்ளத்தில் ஈமானியத்தை விதைத்தால்? நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? எதுவானாலும் அல்லாஹ்விடத்தில் கேள் என்று? அல்லாஹ்விடத்தில் கதறிக்கொண்டு வருகிறாள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்று கதறும் பொழுது அல்லாஹ் இறக்கப்படவில்லையா? அல்லாஹ்விற்கு இரக்கம் இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, நிச்சயம் அழிவு காலம் வரும், நிச்சயம் வரும். அல்லாஹ் இருந்த இடம் தெரியாமல், ஊர் தெரியாமல் ஆக்குவான் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய சொந்தங்கள் அங்கு பதறிக்கொண்டிருக்கிறார்கள். பிஞ்சு குழந்தை, பிறந்த குழந்தை நினைச்சிருக்குமா? தாயின் முகத்தை கூட உணர்ந்திருக்காது அந்த குழந்தை. தந்தைனா யாரும் கூட தெரிந்திருக்காது அந்த குழந்தை எல்லாம் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் ஒவ்வொரு வக்திலும் ஒவ்வொரு ரக்காயத்திலும் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். அவர் நம்முடைய சதகாவினுடைய பொருட்களை அங்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான முயற்சிகளை எடுங்கள். இளைஞர்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இளைஞர்னு சொல்றது வயசால அல்ல, மனதால். அதை நம்ம விளங்கிக்கணும். மனதால எல்லாருமே இளைஞர்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களை, எதை கேட்டோமோ இந்த லைலத்துல் கத்ரில், முடியல தொண்டை வலிக்குது. லைலத்துல் கத்ர் கதற இல்ல சொல்றேன்.
அல்லாஹ் நம்ம எல்லாத்தையும் கபூல் செய்யணும். ஒரு சில விஷயம், பெண்கள், நம்முடைய பெண்களை நம்ம எப்படி வச்சிருக்கணும், நம்முடைய தாய்மார்களை நம்ம எப்படி பார்த்துக்கணும், நம்முடைய மனைவிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பாச வச்சாங்க, ஹதீஜாமா எப்படி நேச வச்சாங்கன்றத பார்த்துட்டோம். நம்முடைய தாய்மார்கள் இன்றைய காலத்தில் நம்முடைய பெண்கள் எப்படி இருக்கணும், எப்படி இருக்காங்க? ஒரு வரதட்சணை கொடுமை எந்த இடத்துலையும் ஓயவே இல்லை. இன்னும் நாம் சொல்லிக் கொள்ளலாம், இஸ்லாமிய சமூகத்தில் வரதட்சணை கிடையாது என்று நாம் சொல்கிறோம், ஆனால் வாங்கப்படுகிறது. ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, நிக்காஹ்வின் பொழுது மஹ்ரம் மட்டும் கொடுத்து நிக்காஹ் முடிச்சுக்கிறாங்க. நிக்காஹ்விற்கு பின்னால் மாப்பிள்ளை பொண்ணுகிட்ட சொல்றாப்புல, அது மாப்பிள்ளையோட சொந்தங்கள் பொன்னிடத்தில் சொல்லி, போ அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா என்று வரக்கூடிய தலாக்கினுடைய குலாவினுடைய ஏகப்பட்ட ஷரியத்து கோட்டினுடைய கேசுகள். எங்களுடைய உஸ்தாதுமார்கள் சொல்லும் செய்தி, வரதட்சணை ஒழிக்கப்பட வேண்டும். நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய முன்னால் உள்ள தாய்மார்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நமக்கு இந்த மார்க்கம் வாளால் பரப்பப்பட்டதா? கிடையாது, நற்குணங்களாலேயே பரப்பப்பட்டது. தாய்மார்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? ஈமானிய வலுவில் ரமலா பின்த் அபி சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா முதல் ஹிஜ்ரத்துக்கு போனாங்க. அந்த இடத்தில் கணவன் மனைவி முஸ்லிமா தான் போனாங்க. அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹுவின் தலைமையில போச்சு அந்த கூட்டம். அந்த கூட்டத்தில் ஜுபைர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு, ஜுபைர் இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு போறாங்க அந்த கூட்டம். அந்த கூட்டத்தில் ரம்லா பின்த் அபி சுஃபியான், மக்கத்து குறைஷி காபிர் தலைவரின் மகள், அபு சுஃபியானின் மகள் ரம்லா, அங்க ஹிஜ்ரத் செஞ்ச இடத்துல போய் இருக்கிறாங்க. அந்த கணவர் அங்கு கிறிஸ்தவ மதம், அந்த மதத்தில் அவர் ஈடுபட்டு மது பழக்கத்திற்கு அடிமையாகி மனைவியை டார்ச்சர் வதைக்கிறார். அந்த பெண்ணை பச்சை குழந்தை கையில வச்சிருக்கு. அந்த கணவர் சொல்றாரு மனைவியிடத்தில், ஒன்னு என் கூட வாழ வேண்டும் என்றால் இஸ்லாமிய மதத்தை விட்டுவிடு. ஹிஜ்ரத்துக்கு போனவர் சொல்ற வார்த்தை, மதம் மாறிவிட்டார், இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டுவிடு. அப்படி இல்லைன்னா உன்னை நான் தலாக் விட்டுருவேன். தலாக் விட்டா நீ என்ன நிலைமையில ஆவ? உங்க அத்தாட்ட போகணும், உங்க அத்தாவிடத்தில் சென்றாலும் நீ மதம் மாறியவளாகத்தான் இருக்கணும். ஏன்னா அவர் குஃபார்ல இருக்காரு, குறைஷி கூட காஃபிரா இருக்கார். அப்ப இஸ்லாத்தை ஏற்கல அபூ சுஃபியான் ரலியல்லாஹு. அந்த மாதிரி சிச்சுவேஷன். கையில குழந்தைய வச்சிருக்க தாயின் நிலை எப்படி இருக்கும்? நம்முடைய தாய்மார்களை யோசிச்சு பார்க்க சொல்லணும். அந்த தாய் மிக உறுதி கொண்ட தாய். உணவுக்கு வழி இல்லை. ஹிஜ்ரத்துக்காக போயிருக்காங்க, கணவரை நம்பிதானே போயிருப்பாங்க, உணவுக்கு வழி இல்லை. அந்த தாய் பால் கொடுக்கணும் பச்சை குழந்தைக்கு, மாரில் பால் சுரக்கவில்லை. சாப்பிட்டாதானே ஏதாவது. அந்த தாய் ஒரு பால் கொடி தாயிட்ட கொண்டு போய் இந்த குழந்தையை கொடுக்கறாங்க. அந்த தாய் கேட்கிறாள், எனக்கு ஏதாவது காசு கொடுத்தாதான் நான் பால் கொடுக்க முடியும், எனக்கு நான் சாப்பிட்டாதானே நான் பால் கொடுக்க முடியும், எனக்கு ஏதாவது வேணும் என்று அந்த தாய் கேட்கும் பொழுது, பால் கொடுக்கும் தாய் கேட்கும் பொழுது ரம்லா ரலியல்லாஹு தஆலா பிச்சை எடுத்தார்கள். எதற்காக வேண்டி? இந்த உயர்ந்த மார்க்கத்தை என் உயிர் போனாலும் விட்டு தர மாட்டேன், எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு முக்கியம், அல்லாஹ் எனக்கு முக்கியம் என்ற உயர்ந்த நோக்கத்தில் அந்த தாய் பிச்சை எடுத்து காசை அந்த பால் குடி தாய்க்கு கொடுத்து அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க சொல்றாங்க. இஸ்லாத்தை விட்டு வெளியில போல அந்த அம்மா, இஸ்லாத்தை விட்டு வெளியில செல்லல. அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்து விடுகிறது இந்த பெண்ணை, மிகவும் பிடித்து விடுகிறது. அந்த குழந்தையின் பேர் ஹபீபா. அதனாலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு உயர்ந்த முடிவை எடுத்தான். என்னன்னா, கணவரோடு வந்த பெண், கணவரை இழந்து நிற்கத்தியாக நிற்கிற இந்த பெண்ணை ஒரு உலகத்தில் மிகச் சிறந்த கணவருக்கு, ஒரு ஆணுக்கு நான் மனம் முடித்து வைக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு
இந்த குழந்தையினால அவங்களுக்கு உம்மு ஹபீபா ரம்லா பின் அபி சுஃபியான் ரலியல்லாஹுவிற்கு பெருமானாரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனம் முடித்து வைக்கிறான். அல்லாஹ் மனம் முடித்து வைத்தான் என்றால் அந்த தாயின் ஈமானிய வலு எவ்வளவு இருக்கும், ஈமானிய வலு எவ்வளவு இருக்கும். சுமையா ரலியல்லாஹு தஆலா, அந்த பெண்கள் எல்லாம் வீர பெண்கள், வீர பெண்கள். நம்முடைய சமூகத்தில் அல்லாஹ் அக்பர் இன்றும் இருக்கிறார்கள். அந்த சுமையா ரலியல்லாஹு போட்டு அபூஜஹல் அந்த கொதிக்கும் மணலில் போட்டு படுக்க வைத்து சிறுநீர் கழிக்கும் இடத்தில் அம்பை விட்டு எரிந்து கொண்டான். முதலில் இஸ்லாத்திற்காக உயிரை திறந்த பெண் சஹாபி சுமையா ரலியல்லாஹு. அபூஜஹல் செஞ்ச வேலை, கொன்னுட்டான். என்றால் அந்த தாய்மார்களின் இரத்தத்திற்கு பின்னால் விளைந்தது இந்த இஸ்லாம். நம்முடைய சமூகத்து பெண்கள் இன்றைக்கு எப்படி தெரியுமா இருக்கிறாங்க? 30 வயசு நடந்த உண்மை, பொள்ளாச்சியில் திருவண்ணாமலையில் நடந்த உண்மை. ஒரு பெண் வீட்டில் வரதட்சணை கேட்கிறார்கள் என்பதற்காக வேண்டி அந்த கணவர் சொல்றான், ஒரு மாப்பிள்ளை வந்திருக்கான், ஒரு ஜாஹிலு, ஒரு சகோதர சமயத்தை சார்ந்தவன் சொல்றான், உன் குர்ஆனை கிழித்து டிச்சியில போட்டுட்டு வா, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உன் குர்ஆனை கிழித்து டிச்சியில குப்பையில போட்டுட்டு வா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. 30 வயதை கடந்த பெண், 30 வயதை கடந்த பெண் குர்ஆனை கிழித்து டிச்சியில போட்டுட்டு போனால் வரலாறு உண்டு. திருமணத்திற்காக வேண்டி, அற்ப ஆசைக்காக வேண்டி குர்ஆனை கிழித்து விட்டு செல்லும் பெண்கள் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லுவது வெட்கத்திற்குண்டான விஷயம். பெருமானார் வளர்த்த பெண்கள் அப்படி கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய தாய்மார்கள் அதுவல்ல. ஒரு தாய் உம்மு அஃப்ரா ரலியல்லாஹு தஆலா, புகாரி ஷரீஃபில் மிக பிரம்மாண்டமாக பேசப்படக்கூடிய தாய், மிக பிரம்மாண்டமாக பேசப்படக்கூடிய தாய். அந்த அம்மா செஞ்ச வேலை என்ன தெரியுமா? தன்னுடைய 2 பிள்ளைகளை மார்க்கத்திற்காக ஒப்படைச்சிட்டாங்க. எதுல? பத்ர் போர்க்களத்தில். ஆள் இல்லை, ஆட்கள் குறைவு, 313 பேர், குறைந்த ஆயுதங்கள். கேட்டிருப்பீங்க, பத்ர் பயான்ல கேட்டிருப்பீங்க. குறைந்த ஆட்கள், வாள் இல்ல, குதிரை இல்ல, ஒட்டகங்கள் இல்ல, எல்லாம் குறைவு, குறைவிலும் குறைவு. அந்த தாய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு உங்களிடத்தில் கொடுப்பதற்கு எதுவும் இல்லை, என்னுடைய 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள், போருக்கு அழைச்சிட்டு போங்க. ஒருத்தருக்கு வயசு 8, இன்னொருத்தருக்கு 11. முஅவ்வித் முஆத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாலிக் ஆகாமலாம் போருக்கு கூட்டு போக முடியாது. அந்த 2 சிறுவர்கள் முஅவ்வித் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா பெருமானார் இடத்தில் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்க நல்லா சண்டை போடுவோம், சரி நான் பெரியவரை மட்டும் கூட்டு போறேன், ஏன்னா பெரியவரை கூட்டு போலாம், சின்னவர் இருக்கட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாயகமே, நாங்கள் 2 பேரும் சண்டை போடுகிறோம், யார் ஜெயிக்கிறோமோ அவங்கள கூட்டு போங்க, யார் ஜெயிக்கிறோமோ அவங்கள கூட்டு போங்க. தம்பி ஒரு தந்திரம் பண்றாரு, அண்ணன்ட்ட போய், அண்ணே இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மாத்திரம் என்கிட்ட தோத்துருங்க, தோக்க வேணாம், தோக்குற மாதிரி ஆக்ஷன், ஒரே ஒரு நாள், அதற்கு பின்னால் வாழ்நாள் முழுக்க நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன் என்ற அந்த தம்பி அண்ணன்ட்ட போய் சரண்டர் ஆயிட்டாரு. தம்பி அண்ணனை படுக்க வச்சு மேலே ஏறி உட்கார்ந்துட்டாரு. தம்பி ஜெயிச்சுட்டாரு. ஹைலா ஒரு தந்திரம் என்ன தெரியுமா? தம்பியை விட்டுட்டா அண்ணனை விட்டுதானே ஆகணும். போர்க்கள தம்பியை கூட்டு போறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணனை கூட்டு போக மாட்டாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேத்தையும் கூப்பிட்டு தன்னுடைய ஜுல்ஃபிகார் எனும் வாளை எடுத்து கொடுத்து போர்க்களத்திற்கு அனுப்புகிறார்கள். அந்த தாய் விதைத்த வீரம், தன் பிள்ளைகளுக்கு விதைத்த வீரம். உம்மே அஃப்ரா ரலியல்லாஹ், அந்த 2 சிறுவர்கள் ஒரு நமக்கு மிகப்பெரிய பாடம். நீ எவ்வளவு ஆணவக்காரனா இருந்தாலும் சரி, எவ்வளவு அகம்பாவத்தில் ஆடினாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சின்னதா சிறு விஷயத்தை வைத்து அழித்து விடுவான் என்பதில் நமக்கு குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு பாடம் புகட்டுகிறது. காபாவை இடிக்கிறதுக்காக வேண்டி ஆபிரகாம் மன்னர் வந்தார். எது? யானையோட வந்தார். அலம் தர கைஃப சூரா ஓதுறோமா இல்லையா? பி அஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜஅல் கைதஹும் ஃபீ தல்லில் வ அர்ஸல அலைஹிம் தைரன் அபாபில். அபாபில்ங்கற பார்வையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமைச்சு வச்சான். பொடிக்கற்களை வீசி அவ்வளவு பெரிய யானைகள் எல்லாம் ஒண்ணுமில்லாம ஆயிருச்சு. பொடிக்கற்களை வச்சு நீ எவ்வளவு அகம்பாவனா இருந்தாலும் சரி, அல்லாஹ் நாடினால் சின்னவனை வச்சு அழிச்சிருவான். இந்த 2 சிறுவர்கள் நேர போர்க்களத்துக்கு போறாங்க. ஒரு ரிவாயத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இருக்கு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இருக்கு.
போய் கேட்கிறாங்க, என் நபியை திட்டியவன் யார்? எம்பெருமானாரை கேவலமாக பேசியவன் யார்? அந்த அபூஜஹலுங்கிறவன் எங்க இருக்கான் எனக்கு சொல்லுங்க. நான் உடனே குதிரையில போயிட்டு இருக்கான் அபூஜஹல். இப்னு அப்பாஸ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ரெண்டுல யாரு ரிவாயத்துகள் 2 இருக்கிறது. சொல்றாங்க, இந்த அங்க போறான் பாரு குதிரையில, அவன் தான் அபூஜஹல். இந்த 2 சிறுவர்கள் மக்கத்து குறைஷி காபிர்களின் தலைவர் அபூஜஹல், தலைவன் அபூஜஹல். எல்லா வளங்களும் இருக்கிறது, நாடியதை செய்வான், அப்படிப்பட்டவன், அவ்வளவு பணக்காரன், அவ்வளவு அகம்பாவம் ஆணவத்திற்கு சொந்தக்காரன். 2 சிறுவர்கள் போனாங்க. அவ்விது முஆத் ரலியல்லாஹு அன்ஹுமா, ஒருத்தர் குதிரையோட காலை வெட்டினார், இன்னொருத்தர் ஆளை வெட்டினார், சோலி முடிஞ்சு. என்றால் இந்த தாய் விதைத்த வீரம் என்றால் நம்முடைய தாய்மார்கள் மார்க்கத்திற்கு பிள்ளைகளை ஒப்படைக்க வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ், இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹ், இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ், நாம் பார்போற்ற பேசக்கூடிய எல்லா இமாம்களும் சரி, அவருடைய இவ்வளவு பெரிய உச்சத்திற்கு பின்னால் தாய். இந்த தாயின் துஆ. இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்காவின் இமாம் அப்துல் ரஹ்மான் சுதைசி அவருடைய பயான்ல ஹரம் ஷரீஃப்ல பேசுறாரு, நான் ஏதாவது சேட்டை பண்ணிடுவேன். ஒரு நாள் என்ன ஆச்சு, விருந்தினர்களுக்கு எங்க அம்மா விருந்து கொடுக்கறாங்க, எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. நான் விருந்துல மண்ணை தூக்கி போட்டேன், சின்ன பையன் மண்ணை தூக்கி போட்டேன். அந்த தாயார் துவா செய்திருக்கிறார்கள், நீ மக்காவுக்கு இமாமா போக, நீ மக்காவுக்கு இமாமா போக அப்படின்னு. அந்த தாயின் பதுவா கிடையாது, துவா. நம்முடைய தாய்மார்கள் கொள்ளையில போறவனை எனக்கு ஏன்டா வந்து பிறந்த, இன்று நம்முடைய தாய்மார்கள் இங்க யாரும் அப்படி இல்ல சொல்றேன். இன்று நம்முடைய தாய்மார்கள், அந்த தாய் மக்காவுக்கு இமாமா போக என்று சொன்னார்கள். இமாம் அப்துல் ரஹ்மான் சுதைசி தவ்வலல்லாஹு உமரஹு சொல்லிவிட்டு கண்ணீர் வடிக்கிறார்கள். என் தாயின் துஆ தான் இன்று நான் இமாமாக 40 வருஷம் ஆயிருச்சு இமாமாய். அவங்க ஹரம் ஷரீஃப்ல காபாவிற்கு முன்னால் தொலைவைக்கும் இமாம்களில் இமாம் அப்துல் ரஹ்மான் சுதைசி 40 ஆண்டுகள். காரணம் தாயின் துஆ. என்றால் தாய்மார்களினுடைய உள்ளங்கள் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து உயர்வாக இருக்க வேண்டும், உயர்ந்த எண்ணத்தில் இருக்க வேண்டும். தங்களுடைய பிள்ளைகளை உயர்ந்த லட்சிய பாதையை நோக்கி பயணம் செலுத்துங்கள். குர்ஆனை கற்றுக் கொடுங்கள், ஹதீஸ்களை கற்றுக் கொடுங்கள், ஃபிக்ஹ்களை கற்றுக் கொடுங்கள், மதரசாவிற்கு அனுப்புங்கள், படிக்க வையுங்க. படிக்க வைக்காம விட்டுறாதீங்க. கல்வி இன்றியமையாதது. இன்றைக்கு நாம் இவ்வளவு வீழ்ச்சி பாதையில் இன்றளவும் இருக்கிறோம். நம்ம பேசிக்க முடியாது, சரியான சர்வே கிடையாது நம்மள்ட்ட. எத்தனை பேர்கள் டாக்டர்களாக, சமூகத்திற்கு உழைக்கும் டாக்டர்களாக எத்தனை பேர் இருக்கிறார்கள்? எத்தனை இளைஞர்கள் வக்கீல்களாக, சமூகத்திற்கு வாதாடும் வக்கீல்களாக எத்தனை பேர் இருக்கிறார்கள்? எத்தனை பேர் கலெக்டர்களாக இருக்கிறார்கள்? யாரும் இல்லையே, உருவாக்கவில்லை தாய்மார்கள். தாயினுடைய வைராக்கியம் நினைச்சதை நாட வச்சோம், நினைத்ததை நாட வைத்து விடும். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய தாய்மார்களுக்கென 97வது வாரங்களா, மாஷா அல்லாஹ், ஹஸரத்தினுடைய மிக பெரும் கிருபை, ஹஸரத்தினுடைய இமாமினுடைய மிக பெரும் முயற்சி, முஹல்லாக்காரங்களுடைய முயற்சி, தலைவர் ஜமாஅத்தினுடைய முயற்சி, பெண்களுக்கான மாதாந்திர பயான் 97வது வாரம் 21/4/2025 97வது வாரம் மாபெரும் சிறப்பு நிகழ்ச்சி. மாலை 4 முதல் இரவு 8 மணி வரைக்கும் நம்முடைய தாய்மார்களுக்காக வேண்டி சொல்மாமணி சதீதுத்தீன் பாக்கவி ஹசரத் அவர்களும் எங்களுடைய ஆருயிர் ஆசிரியர் சொல்முரஸ் அபு தாஹிர் பாக்கவி ஹசரத் தவலல்லாஹு உமரஹுமா 2 பெருந்தகைகளும் வந்து உபதேசிக்க இருக்கிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, உங்களுடைய தாய்மார்களை அங்கே அனுப்பிச்சு வைங்க. அனுப்புறது மட்டும் இல்லை, அனுப்புனதுக்கு அக்கறாங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. ஹஜரத் வந்தாங்க, பயான் பேசினாங்க, என்ன பேசுறாங்க அதை நல்லா பேசுறாங்கன்றுவாங்க. அந்த இடத்துல சூச்சமா இருக்கு, நல்லா பேசுறாங்க, என்ன பேசுறாங்கன்னு கேளுங்க. வீட்டில் அமல் செய்ய வையுங்கள், தாய்மார்களை வார்த்தெடுங்கள், தாய்மார்கள் பிள்ளைகளை வார்த்தெடுப்பார்கள் இன்ஷா அல்லாஹ்.